சட்டம் ஒருவனை நல்லவனாக இருக்க உதவி செய்யாது. சட்டம் ஒருவனை குற்றப்படுத்துமே ஒழிய சட்டம் உதவி செய்யாது. சட்டம் என்ன செய்யும்? ஒன்றுனா நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக உனக்கு ஒரு பயத்தை தரும். நீ பாவம் செஞ்சிட்டனா உன்னை தண்டிக்கும். லா வில் ஆல்வேஸ் பனிஷ், பட் லவ் வில் டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டவருடைய அருள் தான் காப்பாற்றும். திருச்சட்டத்தால் காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய கிருபையாக தான் நம்மளை காப்பாற்றும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி உங்களை இங்கு இந்த ட்ரிச்சி கன்வென்ஷனில் சந்திப்பதற்கு. எங்களுடைய தியான மையம் ஃபாதர் சொன்னது மாதிரி எங்களுடைய வின்சென்ஷன் சபை ட்ரிச்சியில் இல்லை இந்த சுற்றுப்புற மக்களுக்காக தமிழ்நாடு, ஏன்னா இது சென்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழில் இந்த ஒரு தியான மையம் ஆரம்பித்து இன்று இந்த 3 நாள் கன்வென்ஷனில் ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி. அழைத்த அருட்தந்தை சேவியர் கலைவண்ணன் அவர்களுக்கும் இங்குள்ள அருட்தந்தையர்களுக்கும் நன்றி. நான் தொடங்க விரும்புகிறது, போன வாரம் பெங்களூரில் லோகோஸ் ரெட்ரீட் சென்டரில் ஒரு உள்ளிருப்பு தியானத்துக்காக போயிருந்தோம் 4 நாள். அப்போ அந்த தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்த பொழுது அங்கே ஒரு நாள், 2வது நாளோ 3வது நாளோ நினைக்கிறேன், ஒரு சின்ன பையன், அவன் என்ன ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இல்லை 4th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். நான் டாக்குக்காக வெளியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். டோர் சாத்தி இருந்துச்சு. அவன் வெளியே நின்றுட்டு இருந்தான், சின்ன பையன். ஆனால் ரொம்ப தெளிவான வார்த்தைகள்லாம் அவன் என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டான். தெளிவான வார்த்தைகள், தெளிவான சிந்தனையோடு அந்த டவுட்டு கேட்டான். ஆனால் இந்த டவுட்டு எங்களுக்கு இந்த டவுட்டு ஆரம்பித்தது இல்லைனா இந்த டவுட் எங்களுக்கு நாங்கள் படிக்கும் பொழுது, தியாலஜி படிக்கும் பொழுது, இறையல் படிக்கும் பொழுது மாரல் தியாலஜின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் அன்னைக்கு அந்த ஃபாதர் கேட்ட கேள்வியை தாங்க இவன் என்கிட்ட கேட்குறான். நாங்கள் தியாலஜியில் யோசிக்கிற ஒரு விஷயம், இல்லை எங்களை யோசிக்க வச்ச ஒரு விஷயம், நம்மளாம் யோசிக்கலை, நம்மளை யோசிக்க வச்ச ஒரு விஷயம், அன்னைக்கு கிளாஸ் கொடுத்த ஃபாதர் யோசிக்க வச்ச விஷயம் இவன் என்கிட்ட கேட்குறான். அவன் கேட்ட கேள்வி, ஃபாதர் 5வது கட்டளை என்னன்னா கொலை செய்யாதே அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட கேட்ட கேள்வி, ஃபாதர் கொலை செய்கிறது தப்பு தானே ஃபாதர், பாவம் தானே ஃபாதர், பாவம் தாண்டா அப்படின்னு. அப்போ அவன் அடுத்த கேள்வி கேட்டான், அப்போ இந்த மிலிட்ரியில் ஆளுங்கள்லாம் கொல்றாங்களே ஃபாதர், அது கொலையான்னு கேட்டான். ஆர்மியில் ஆளுங்கள்லாம் கொல்றாங்களே அது கொலையா அப்படின்னா. நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை ஃபாதர், இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக அங்கே காஷ்மீரில் இந்த மாதிரிலாம் ஆர்மியெல்லாம் நிற்குதே ஃபாதர், அவங்க கொல்றாங்களே அது கொலையா அப்படின்னா. இவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் சொல்லுங்கள், அது கொலையா? இப்போது போர் நடக்குது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், எங்களுடைய நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த நாடு நிறைய பேரை கொல்லுது, அது கொலையா? 5வது கட்டளைக்கு எதிரானதா ஃபாதர் அப்படின்னா கொலையா? தற்காப்பு கொலை, அப்போ அது கொலை இல்லை. தற்காப்பு கலை கேள்விப்பட்டிருக்கிறேன், தற்காப்பு கொலை. அப்போ தற்காப்புக்காக இப்போ இன்றைக்கி நம்ம நிம்மதியாக நேற்று நைட்டு தூங்கணுன்னா அங்கே தூங்காமல் இருந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருந்தது, நாங்கள் அவங்க அங்கே படைகள் இருந்ததுனால தான் இன்றைக்கி நேற்று நைட்டு நம்ம நிம்மதியாக தூங்கணும். அப்போது அப்படி யாராவது ஊடுருவும் பொழுது அவங்கள ஷூட் பண்ணுறாங்க, அவங்க சாகுறாங்க, அப்போ அது கொலையா? இதே மாதிரி தான் நானும் அவங்ககிட்ட முழிச்சு நின்னேன். ஏன்னா அது கொலை தான், சந்தேகமே கிடையாது, அது கொலை தான். அந்த கொலைக்கு ஒரு சூழ்நிலை வருது, அதனால் அந்த கொலை இல்லாமல் ஆகாது. இப்போ இந்த கொலை நடக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும், அதை தான் யோசிக்கணும். இது கொலை தான். என்னுடைய தற்காப்புக்காக நான் கொல்றேன் அப்படின்னாலும், ஒரு பொண்ணை ஒரு பையன் சீண்ட வரும்பொழுது இந்த பொண்ணை அவனை கத்தியால் குத்துது அப்படின்றது தற்காப்புக்காக தான். ஆனால் அது கொலை தான். அது நம்ம அந்த கொலையை தூண்டுற அளவுக்கு அந்த பையன் போயிட்டான். அப்போ அந்த பையனை தூண்டின விஷயங்கள் என்ன, சமூகம் என்ன, அவன் வளர்ந்த விதம் என்ன, எல்லாமே வருது. அப்போ அடுத்த ஒரு கேள்வி, திருச்சட்டம், பைபிளில் திருச்சட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அருள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. பவுல் அடிகளார் இந்த திருச்சட்டத்தை எப்பவுமே கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் சொல்லுவார். ஆனால் நல்ல விஷயந்தான் அது, சட்டம் அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் சொல்லும்போது எப்பவுமே ஒரு நெகட்டிவாக தான் சொல்லுவார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எடுப்போமே. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம். இது கொஞ்சம் ஆழமான விஷயந்தான், அமைதியாக இருந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த தியானத்துக்கு வந்திருக்கீங்க, கன்வென்ஷனுக்கு. அதனால தான் கொஞ்சம் ஆழத்துக்கு போகிறேன்.
இல்லைன்னா நம்ம மேலோட்டமாக சொல்லிகிட்டே போயிடலாம். ஆனால் நம்ம இது தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ வாழ்வு அவ்வளோ எளிதான வாழ்வு அல்ல. இட் இஸ் அ டிஃபிகல்ட் லைஃப். 3வது அதிகாரம் வாசிக்கிறேன், கேளுங்க. 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும், பைபிள் ஓப்பன் பண்ணுங்க. ரோமையர் 3:20. ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவர் ஆக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை ஆக்குகிறோமா? ஒருபோதும் இல்லை. மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். கவனிங்க, நமக்கு ஆண்டவர் 10 கட்டளை தந்திருக்கிறார். சப்போஸ் அதில் ஒரு கட்டளை நான் சொல்கிறேன், பொய் சொல்லாதே. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாலே இந்த கட்டளை இருக்குது, பொய் சொல்லாதே, திருடாதே. இது ஒரு சட்டம், திருச்சட்டம். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் ஒருவர் பொய் சொல்லாமல் இருக்க, நல்லா கவனிக்கணும், பொய் சொல்லாமல் இருக்க அவனை தூண்டுவது என்ன? ஒருவன் திருடாமல் இருக்க அவனை தூண்டுவது என்ன? அவனுக்கு உதவி செய்வது யாரு? நான் பொய் சொல்ல மாட்டேங்க. ஒருத்தர் அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ தாவீது சொல்கிறார், நான் பொய் சொல்ல மாட்டேன். சாலமன் சொல்கிறாரு, திருட மாட்டேன். இவங்க எல்லாமே பழைய ஏற்பாட்டு ஆளுங்க. இவங்க திருடாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? இவங்க பொய் சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் ஆக்சுவலி பொய் சொன்னார். இது என்னுடைய மனைவி இல்லை, என்னுடைய சகோதரின் பொய்யே சொன்னார். பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் பொய் சொன்னார். விபச்சாரமே செய்யக்கூடாது இருந்த தாவீது விபச்சாரம் செஞ்சார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அகாபு ஜெசபல் அப்படின்ற ஒரு வேற்று இனத்தாருடைய பொண்ணை கொண்டு வந்தான். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, ஆனால் பாவம் செஞ்சாங்க. அப்போ திருச்சட்டம் இவங்க முன்னால் இருந்தும், சட்டம் இவங்க முன்னால் இருந்தும் இவர்களால் அந்த சட்டத்தை பின்பற்ற முடியவில்லை. they were not able to follow the law. ஆனால் அவங்களுக்கு தெரியும் பொய் சொல்கிறது பாவம், விபச்சாரம் செய்கிறது பாவம். அதனால தான் அவர் வருந்தினார். நான் பெர்ஷபா கூட ஒரு பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதார். அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, அவள் வயிற்றுல கரு இருக்குது அப்படின்ற பொழுது, அந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தை செத்த பிறகு தான் அவர் சந்தோஷமானார். ஏன்னா அந்த பாவத்தினுடைய கனி. அப்போ விபச்சாரம் பாவம்னு தெரியுது. அந்த விபச்சாரம் பாவம்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? விபச்சாரம் பாவம், நான் ஒரு பெண்ணை தவறாக பயன்படுத்தி விட்டேன், அது பாவம்னு எப்படி தெரிஞ்சது தாவீதுக்கு? சட்டம்.
சட்டம் இல்லைன்னா அது பாவம்னே தெரிஞ்சிருக்காது. சட்டம் இல்லைன்னா பாவம்னே தெரிஞ்சிருக்காது. அப்போ சட்டம் ஒருவனை என்ன பண்ணுது? சட்டம் ஒருவனை பாவி ஆக்குது. அவனுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது, அவனை குத்தம் சொல்லுது. நீ பாரு பொய் சொல்லிட்டேன், நீ பாரு திருடிட்டேன், நீ பாரு தப்பான ஒரு உறவில் இருக்கிற. சட்டம் ஒருவனை குத்தப்படுத்துது ஒழிய சட்டம் cannot save a person. ஒரு சட்டம் ஒருவனுக்கு உதவி செய்வது இல்லை, சட்டம் ஒருவனை குற்றப்படுத்தும். நீ இந்த தப்பை செஞ்சுட்டேன்னு சொல்லி தப்பை சுட்டி காமிக்க மொழிய சட்டத்தால் மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி சட்டம் உதவி செய்யணும்னா அந்த உதவி என்ன? நான் பொய் சொல்லக்கூடாது. ஏன்? பொய் சொன்னால் எனக்கு நரகம் தான் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. அப்போ உதவி எங்கிருந்து வருது? அந்த சட்டத்தை மீறாமல் இருக்க உள்ள உதவி கிடையாது. நரகம் கிடைக்காம நரகத்தை பயப்படுறதுனால நான் பொய் சொல்ல மாட்டேன், நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நான் திருட மாட்டேன், நரகத்தை பயந்து வாழறதுனால நான் சில விஷயங்களை செய்ய மாட்டேன். அது உதவி கிடையாது, அது பயம். சட்டம் ஒருவனை நல்லவனாக இருக்க உதவி செய்யாது. சட்டம் ஒருவனை குற்றப்படுத்துமே ஒழிய சட்டம் உதவி செய்யாது. Law will always punish you, or law will preserve you, but law cannot save you. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பொண்ணை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. அதில் சட்டம் என்ன சொல்லுது? அவங்க எல்லாருமே கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தான் பைபிள் சொல்லுது இல்லையா? ஆக்சுவலி அவங்க கல்லை தூக்கி வைக்கலங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு இருந்தது சட்டம். சட்டம் என்ன? இவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண், இவளை என்ன செய்யணும்? சட்டம் சொல்லுது இவளை தண்டிக்கணும். தண்டனை என்ன? கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஸோ லா கேன் ப்ரிசர்வ் ஆர் லா கேன் பனிஷ். இப்படிப்பட்ட பொண்ணை காப்பாற்ற லா வாழ முடியாது. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்ற லா வாழ முடியாது, சட்டத்தால் முடியாது. சட்டம் என்ன செய்யும்? ஒன்றுனா நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக உனக்கு ஒரு பயத்தை தரும், ப்ரிசர்வ் பண்ணும். இல்லைனா நீ பாவம் செஞ்சிட்டனா உன்னை தண்டிக்கும். ஆனால் சட்டத்தால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு பொண்ணு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டா, பரவாயில்ல நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு. அது இன்னைக்கு செய்கிற வக்கீலுங்க செய்கிற விஷயம். ஆனால் சட்டம் ஒருவனை காப்பாற்ற முடியாது. Law will always punish, but love will transform. எல்லாரும் கல்லை தூக்கி நின்ன போது இயேசு என்ன சொன்னார்? நீ போமா, நான் உன்னை காப்பாற்றுறேன். எப்படி காப்பாற்றுவேன்? நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அப்போ திருச்சட்டம் காப்பாற்றலைங்க, ஆண்டவருடைய அருள் தான் காப்பாற்றும். திருச்சட்டத்தால் காப்பாற்ற முடியாது, ஆண்டவருடைய கிருபையாக தான் நம்மளை காப்பாற்றும். அதனால தான் ஆண்டவர் சொல்வார்ல, எனக்கு உன் கிருபை போதுன்னு தான் சொல்வார். எனக்கு உன் நான் தந்த 10 கட்டளை போதுன்னு சொல்லலை ஆண்டவர். உனக்கு என் அருள் போதுன்னு தான் சொன்னார். உனக்கு என் சட்டம் போதுன்னு சொல்லலை. சட்டத்தால் ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியும், சட்டத்தால் ஒரு மனுஷனை தண்டனை தான் கொடுக்க முடியும் ஒழிய ஒரு சட்டம் ஒரு மனிதனை காப்பாற்றாது. அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் மனிதனுக்கு உதவி செஞ்சது, அவன் பாவம் செய்யாமல் இருக்க. எங்கிருந்து வந்தது உதவி? நல்லா கவனிங்க. அந்த உதவிக்கு பேர் என்ன தெரியுமா? வெளியிலிருந்து வந்த உதவி. அதுக்கு நம்மளுடைய கேட்டகிசம், அந்த கேத்தலிக் சர்ச் சொல்கிற அழகான வார்த்தை ஆக்சுவல் கிரேஸ். ஆக்சுவல் கிரேஸ். அந்த ஆக்சுவல் கிரேஸ் மனுஷனுக்கு உதவி பண்ணும். எங்கிருந்து உதவி பண்ணும்? வெளியிலிருந்து உதவி பண்ணும். தம்பி நீ பொய் சொன்னா நரகத்துக்கு போவேன். அந்த உதவி வெளியிலிருந்து வருது. தம்பி நீ திருடனா நரகத்துக்கு போவேன். அம்மா நீ தப்பான விஷயம் செஞ்சா நீ நரகத்துக்கு போவேன். வெளியிலிருந்து வர உதவி. திருச்சட்டம் உனக்கு வெளியிலிருந்து தான் உதவி செய்யும். அந்த திருச்சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வெளியிலிருந்து அது உதவி செய்ய முடியும். திருச்சட்டம் உள்ளிலிருந்து உதவி செய்யாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அவருடைய பாடுகள் வழியா, மரணம் வழியா, உயிர் பொழியான தெரியுமா தந்தார். வெளியிலிருந்து உதவி கிடையாதுங்க. அவர் உயிர்த்த பிறகு தன் சீடர்களை கண்டு சொன்னார், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியை அவர்கள் மீது ஊதின பொழுது தூய ஆவியானவர் வெளியே நின்னாரா, உள்ள போனாரா? உள்ள போனார். அது உள்ளிலிருந்து உதவி. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய பேப்டிசம் தந்த கிஃப்ட்டுங்க இது. பேப்டிசம் வாங்காதவங்களுக்கு, திருமுழுக்கு வாங்காதவங்களுக்கு இன்னைக்கு உதவி கிடைக்குது. அந்த உதவி எங்கிருந்து கிடைக்குது? பாவம் செய்யாமல் இருக்கிற உதவி எங்கிருந்து கிடைக்குது? வெளியிலிருந்து கிடைக்குது. திருமுழுக்கு வாங்குற நமக்கு உதவி எங்கிருந்து கிடைக்குது? உள்ளிருந்து கிடைக்குது.
இட் இஸ் இன்சைட். இதுக்கு பேர் அருள், இதுக்கு பேர் சட்டம். புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? ஹலோ, புரியுதா? நாங்கள் கேட்டோம், ஃபாதர் மாமரம் இருக்குதே, மாங்காய் இருக்குதே, தியானத்துக்கு வரவங்க யாராவது கை வைப்பாங்களா ஃபாதர்? வைப்பாங்க போல இருக்குது, தெரியல. எங்களுக்கும் தியான மையத்தில் அங்கே மாமரம் இருக்குது. எங்களுடைய கன்வென்ஷன் ஹாலுக்கு வாசலில் மாமரம் இருக்குது. இந்த ஏப்ரல் 19 3வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒரு நாள் தியானம் நடக்குது. அந்த தியானத்தில் நடந்த ஒரு டாக்கு தாங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக நேற்று முந்தானேத்தோ அந்த டாக்கை ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டாக் எண்ணத்தை பற்றி, மொபைல் சுவிட்ச் ஆஃபில் போடுங்க தயவுசெய்து. அப்போ அந்த டாக் எதை பற்றி இருந்ததுன்னா, மூதாதையருடைய சாபம். அதாவது நீங்கள் ஒரு பாவம் செஞ்சால் உங்களுடைய பிள்ளைகள் 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 அதனுடைய வேதனை அனுபவிப்பாங்க, அதனால் பாவம் செய்யாதீங்க. இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மூதாதையர் செஞ்ச பாவம் உங்களை பாதிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு விடுதலை இருக்குது, சில வேலை விடுதலை இருக்குது. இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சாதாரணமாக 1 மணி நேரம் பிரசங்கம் வைப்பேன். சில டைம் அது ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் இல்லை 1.25 மணி நேரம்லாம் போகும். ஆனால் அன்றைக்கி அதை சொல்லி 1.5 மணி நேரம் பிரசங்கம் வச்சேன். அந்த டாக் வந்துடுச்சு, நேற்று அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். மூதாதையருடைய சாபம். அந்த மூதாதையருடைய சாபத்தினுடைய டாக் 1.5 மணி நேரம் டாக்கு கேட்டுட்டு நாங்கள் திருப்பலிக்கு 4 ஃபாதர்ஸும் அங்கே இருக்கிற இளவரில் இருக்கிற 4 ஃபாதர்ஸும் நாங்கள் திருப்பலிக்கு பலிப்பீடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய கன்வென்ஷன் ஹாலுக்கு நேராக முன்னால் இதே மாதிரி தான் எங்களுடைய மாமரம் தோட்டம் இருக்குது. அதில் எங்களுக்கு தெரியுது யாரோ இங்கேருந்து மாங்காய் திருடுறாங்க. எங்கே? நாங்கள் 4 பேரும் பூசையில் இருக்கிறோன்றதுனால 1.5 மணி நேரம் மூதாதையுடைய பாவத்தினுடைய சாபத்தினுடைய டாக்கை கேட்டுட்டு வெளியே போய் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப், ஒரு அம்மா போய் அவங்கள போய் பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நம்ம மாங்காய் பறிக்கிறீங்க? அதுவும் 1 2 இல்லைங்க, பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, 3 பை. கார் பார்க்கிங் அங்கே தான் இருக்குது, எடுத்து டிக்கியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பை இவங்களே பார்க்குறாங்க. நம்ம இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா இவங்க கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு கேட்குறாங்க. 1.5 மணி நேரம் மூதாதையருடைய பாவம் சாபத்தை கேட்டுட்டு ஒரு மாங்காவுக்காக, ஒரு மாம்பழத்துக்காக நம்ம ஆசீர்வாதத்தை விடுறவங்க தான் நம்ம. அதாவது சட்டம் உங்களுக்கு உதவி செய்யும். எங்கிருந்துன்னா வெளியிலிருந்து. உங்களுக்கு வேணும்னா அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம், சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. ஆனால் அருள் அப்படின்றது அப்படி கிடையாதுங்க. கிரேஸ் அப்படின்றது உள்ளிருந்து வேலை செய்யும். உங்களால் பாவமே செய்ய முடியாது, உங்களால் பாவம் செய்ய முடியாது. சரி, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பொண்ணை சட்டத்தால் காயப்படுத்த வந்த பொழுது இயேசு சொன்னார், அந்த சட்டம் உன்னை தண்டிக்குமா, த லா வில் பனிஷ் யூ பட் மை லவ் வில் டிரான்ஸ்ஃபார்மின்னு சொல்லி அந்த பொண்ணை மாற்றினாருங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணால் பாவம் செய்ய முடியல. அதுதான் கிரேஸ், அதுதான் அருள். இது இயேசு வழியாக கொடுக்கப்பட்டது. மோசே வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது. அது நம்மளை காப்பாற்றாது, அது நம்மளை காப்பாற்றாது. ஆனால் கிறிஸ்து வழியாக கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? அருளும் கிருபையும், உண்மையும் அருளும். இது நம்மளை காப்பாற்றும். So the law can punish you, the law can preserve you, but it cannot transform you. அது இயேசு மட்டும்தான் செய்வார். அப்படி நம்ம வாங்கி வச்சிருக்கிறோங்க பேப்டிசம். இதாங்க கிறிஸ்டியன், இதாங்க கிறிஸ்தவம். உங்களை கடவுளை மகளாக மாற்றி வச்சிருக்கு. உங்களால் ஒரு பாவம் செய்ய முடியாது, அந்த நிலைமைக்கு கொண்டு வரும் அருள். ஆனால் சட்டம் என்ன பண்ணும்? யாருமே பார்க்கலையா, அப்போது நான் அந்த தப்பை செய்வேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வரீங்க, அங்கே ஒரு பச்சை லைட் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கிறீங்க டிராஃபிக் சிக்னலில். ஒரு மஞ்சள் லைட் வருது, வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அங்கே வரத்துக்குள்ளே ரெட் லைட் ஆயிடுச்சு. ரெட் லைட் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பார்ப்பீங்க? ரெட் லைட் ஆனதை பார்க்க மாட்டீங்க, அங்கேருந்து வண்டி வருதா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்க, கேமரா இருக்கான்னு பார்ப்போங்க. கேமரா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு கேமரா இல்லைன்னா அடுத்த யாரையை பார்ப்போம்? போலீஸ்காரர் இருக்கிறாரான்னு பார்ப்போம். அவர் இல்லைனாலும் நம்ம போயிட்டே இருப்போம். இவ்வளோ தாங்க நம்ம. என்றைக்கே ஒரு நாள் வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு பைக்குக்காரர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறார். அங்கே ரெட் சிக்னல் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போனார். திரும்பினாரு போலீஸ்காரர் நிற்கிறார். போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு, காசு கேட்குறாரு, கொடு 100 ரூபா அப்படின்னு. ரெட் லைட் பார்க்கலையா அப்படின்னார். ரெட் லைட் பார்த்தேன்யா, உன்னை பார்க்கலையா அப்படின்னா. ரெட் லைட் பார்த்தேன்யா, உன்னை பார்க்கல, உன்னை பார்த்து தான் நின்று இருப்பேன். பார்த்தீங்களா? இதாங்க சட்டம். சட்டம் யாருமே பார்க்கலனா அதுலேருந்து வெளியே வர தோணும். யாரும் பார்க்கல. இதனால தான் சில ப்ரைவேட் சின்னு சொல்லுவோம். ப்ரைவேட் சின், யாருமே பார்க்கல. அப்போது ஏதாவது நோண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். யாருமே பார்க்கல, அதனால் எனக்கு இவரை பிடிக்கல, இவர் காரில் வந்திருக்கிறார், இவர் காரில் ஒரு மார்க் போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்? யாருமே பார்க்கல நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் அருள் என்ன தெரியுமா? கடவுள் என்ன பார்க்குறார். கடவுள் என்ன பார்க்குறார்? என்னால் தப்பு செய்ய முடியாது, என்னால் ஒரு பொய் பேச முடியாது, என்னால் திருட முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு வரதாங்க கிரேஸ். இதான் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது திருவசனம். யோவான் 1:17. ஜான் 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக, நல்லா கவனிக்கணும், அந்த வெர்பை நல்லா கவனிக்கணும். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. இட் இஸ் கிவன். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. 2 வெர்பும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு வெர்பு பாருங்களேன், பாசிவ் வாய்ஸில், அது கொடுக்கப்பட்டது. அப்போ யாரோ கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து கொடுத்தார். ஆனால் அருளும் உண்மையும் யார் வழியாக வெளிப்பட்டன? அது ஆண்டவர் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. ஆண்டவனாகிய கடவுள் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாடு ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி, தனது உருவத்திலும் சாயலிலும் மனிதனை உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்த ஒரு மூச்சு காற்று, அதுதாங்க தூய ஆவியானவர். அவருடைய ஆவியை கொடுத்தார். அப்போ உண்மையாகவே என்ன கொடுத்தாரு? அவருடைய அருளை கொடுத்தார். தூய ஆவியான ஊதி, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் ஊதி, ஆண்டவர் மனிதனை மண்ணால் உருவாக்கி அவனுடைய நாசிகளில் ஊதி. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆக்சுவலி ஆண்டவர் மனிதனுக்கு உதவி செய்ய மனுஷனுக்கு உள்ளே இருந்தார். ஆதாமும் ஏவாளுக்கும் உள்ளே இருந்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் என்ன பண்ணா? எனக்கு நீ உள்ள வேண்டாம், நான் அடிமையாகவே இருந்திருக்கிறேன்னு சொல்லி மகளாக இருந்தவன் தூய ஆவியானவரை வெளியே அனுப்பி தனக்கு இருந்த உதவி, உள்ளிருந்து வந்த உதவியை அது வெளியே அனுப்பி தன்னுடைய பாவ நிலை, அடிமை நிலையில் வாழ ஆரம்பித்தான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து தந்தது, மகனே மகளே, நீ மகளாக இருக்க வேண்டியவன், நீ அடிமையாக இருக்க வேண்டியவன் அல்ல. அதனால் என்ன பண்ணார்? மகளாக மாற்ற பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து திரும்ப மனிதனை பார்த்து சொல்கிறாரு, நீ தந்தை என்னை அனுப்பியது போல நான் இப்போ உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? ஊதி. அப்போ இங்கே கொடுத்த தூய ஆவியானவரை திரும்ப கொடுத்த இடம் தாங்க இயேசுனுடைய பாஸ்கல் மிஸ்ட்ரி. நம்ம பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக இந்த உதவியை கொடுத்த இடம் தான் பாப்டிசம். ஸோ அதனாலவே 2 பெண்டகாஸ்ட் இருக்குது பைபிளில். ஒரு பெண்டகாஸ்ட் கிடையாது, 2 விதமான பெந்தகோஸ்து திருவிழா 2 இருக்குது. 1வது பெந்தகோஸ்து நமக்கு, 2வது பெந்தகோஸ்து தெரியும். திருத்தூதர் 12 எல்லாருக்குமே தெரிஞ்சது. பெந்தகோஸ்து ஒரு அனுபவம். திருத்தூதர் 12வது அதிகாரத்தில் இருக்கிற லூக்கன் பெண்டகாஸ்ட். திருத்தூதர் பணி எழுதினது யாரு? லூக்கா. அதனால் அதுக்கு சொல்கிற பேர் லூக்கன் பெண்டகாஸ்ட். ஆனால் யோவான் நற்செய்தியில் ஒரு பெண்டகாஸ்ட் இருக்குது. அந்த பெண்டகாஸ்ட் இதுதாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு விண்ணேற்பம் அடைவதற்கு முன்னாக தன் சீடர்களை பார்த்து அந்த சீடர்களுக்கு சொல்கிறார்ல, தூய ஆவியானவரை அவர்கள் மேல் ஊதி. ஸோ அந்த ஜொஹன்னைன் பெண்டகாஸ்ட், யோவான் நற்செய்தியால் சொல்கிற பெந்தகோஸ்து திருவிழா. அங்கிருந்து அந்த 11 பேருக்கு தன் தூய ஆவியானவரை கொடுத்து, உனக்கு உதவி வர வேண்டியது உள்ளிருந்து வெளியிலிருந்து கிடையாது. அதனால தான் பவுல் எப்பவுமே அந்த சட்டத்தை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் கீழே சொல்கிறார். ஆனால் திருச்சட்டம் வேணுமா? வேணும். பொய் சொல்லாமல் இருக்க, பொய் சொல்லாதே, அந்த திருச்சட்டம் உண்மையானது தான். திருடாதே, உண்மையானது தான். விபச்சாரம் செய்யாதே, உண்மையானது தான். தாய் தந்தையை மதித்து நட, இது உண்மையானதான். திருச்சட்டம் கரெக்ட் தான். ஆனால் அந்த திருச்சட்டத்தை வாழ மனிதனால் முடியாது என்று தெரிந்த ஆண்டவர் அந்த திருச்சட்டத்தை வாழ வைக்க மனிதனுக்குள்ளே போனாருங்க. அதான் தூய ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? திருச்சட்டத்தை நம்மளால் வாழ முடியாதுன்னு தெரியும். ஏன்னா நமக்கு ஊனியல்பு இருக்குது, நம்மளுடைய சரீரம் இருக்குது. இதில் ஒரு சட்டம் இருக்குது நமக்கு. இந்த சட்டம் என்ன? பொய் சொன்னாலும் பரவாயில்ல. இந்த சட்டம் என்ன? எப்பாவது யாராவது ஏமாத்தினாலும் பரவாயில்ல. இது போய் ஏதாவது திருடினாலும் பரவாயில்ல. அதெல்லாம் நமக்கு பாவ சங்கீதம் சொல்லிக்கலாம். இப்படி ஊனியல்புத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் தூய ஆவிக்குரிய ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்திற்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கும். இந்த ஊனியல்பினுடைய சட்டம் பரவாயில்ல, யாரும் செய்யாதே நம்ம செஞ்சிட்டோம், யாரும் சொல்லாதே நம்ம சொல்லிட்டோம், யாரும் பார்க்காதே நம்ம பார்த்துட்டோம், இது எல்லாரும் செய்கிறது தானே, இது எல்லாரும் சொல்கிறது தானே, இது ஊனியல்பினுடைய சட்டம். ஆனால் தூய ஆவிக்கான ஒரு சட்டம் யாரும் செய்யாததை அல்ல. உனக்குள்ளிருந்து ஒரு சட்டம் வரும், இதை செய்யாதே. ஜான் பால் II சொல்லுவார், 2ஆம் அருள் சின்னப்பர் போப்பா இருந்தவர் சொல்லுவார், நல்லா கவனிங்க, உங்களுடைய மனசாட்சியில் தாங்க ஆண்டவர் பேசுகிறார். Your conscience is where your God speaks. Your conscience.
அதனால தான் திருச்சபையில் இந்த 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 ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ், மனசாட்சியை உருவாக்குவதில் அவ்வளோ முக்கியத்துவம் திருச்சபைக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பாவம் பாவமாவது செயலால் அல்ல, ஒரு பாவம் பாவமாவது உங்களுடைய இன்டென்ஷனால். அவங்க சொன்னாங்க கொலை, தற்காப்பு கொலை அப்படின்னாங்க. அந்த தற்காப்பு கொலை என்ன? ஒரு பொண்ணை ஒருத்தன் தொந்தரவு பண்ண வரும்பொழுது அந்த பொண்ணு வந்து ஒரு கத்தி வச்சோ இல்லை கையில் கிடச்ச கல்லை வச்சு அடிச்சுட்டா கொண்டுட்டான். அந்த கொலை, அது கொலை தான். ஆனால் அந்த கொலையினோட இன்டென்ஷன் என்ன? தற்காப்புக்காக. பிரைஸ் அலான். அப்போ அந்த இன்டென்ஷன் வருவது எங்கிருந்து? மனசாட்சியிலிருந்து. அப்போ அந்த மனசாட்சி ஃபார்ம் ஆகணும். இதனால தாங்க உங்களுடைய குழந்தைங்க 20 வயசு ஆகும்போது நீங்கள் திருத்த பார்த்தா திருந்தாதுங்க. சில நிறைய பேர் வருவாங்க, தியான மையத்துக்கெல்லாம் வருவாங்க. ஃபாதர் என் குழந்தைக்காக ஜெபிச்சுக்கோங்க ஃபாதர், பையன் அப்படி செய்கிறான் ஃபாதர், குடிக்கிறான் ஃபாதர், போதையில் இருக்கிறான் ஃபாதர். இந்த குழந்தை உங்கள் வயிற்றிலிருந்து உருவாகி வந்தது தானே. அந்த குழந்தையினுடைய மனசாட்சியினுடைய ஃபார்மேஷன் அப்படின்றது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே, உங்கள் வயிற்றில் பிறந்ததுலேருந்தே அது ஃபார்ம் ஆகுதுங்க ஒரு குழந்தையினுடைய மனசாட்சி. நாங்கள் ரீசெண்டாக சென்னையில் ஒரு வீட்டுக்கு, எங்களுடைய ஒரு வாலண்டியர் தான், அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்த பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து முதல் பையன், அவனுக்கு வந்து பழம்னா ரொம்ப உயிர் அப்படின்றாங்க. அவன் வேறு எந்த சாப்பாடும் வேண்டாம், வாழைப்பழம் கொடுத்தா அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பிறந்தது பொண்ணு, அவளுக்கு பிரியாணினா உயிர். என்ன அவங்க காரணம் சொல்கிறாங்க, ஃபாதர் நான் கன்சீவாக இருந்தபோது, இவன் வயிற்றில் இருந்தபோது, பெரிய பையன் வயிற்றில் இருந்த பொழுது இவங்க நிறைய பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு பழம், அந்த டைமில் இவங்களுக்கு பழம் தான் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருந்தது. நான் பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபாதர், இவன் பிறந்தான், இவனுக்கு இப்போ பழம் மட்டும் போதும் ஃபாதர். என்னுடைய ரெண்டாவது பொண்ணு அது பிரியாணி சாப்பிட்டு பிறந்தது ஃபாதர். அவனும் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கு, அது பிரியாணி சாப்பிட்டு பிறந்தது ஃபாதர். பிறந்த குழந்தைய பார்த்தா இன்றைக்கி அவளுக்கு பிரியாணி மட்டும் போதும். பாருங்களேன், ஒரு குழந்தையினுடைய மனசு அந்த உடம்புல எவ்வளோ கனெக்டாக பாருங்கள். அம்மாவனுடைய சாப்பாடு அப்படியே உறிஞ்சி வாங்கியிருக்குங்க அந்த குழந்தை. நம்ம இன்னர் ஹீலிங் கிளாஸில் இதெல்லாமே சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கி நான் பார்த்தேன், இது நடந்து இப்போ 1 மாதம் கூட ஆகலை. அவங்க சொல்கிறாங்க, என் பையன் வயிற்றில் இருந்தபோது நான் என்ன சாப்பாடை சாப்பிட்டேனோ அதை மட்டும்தான் இன்றைக்கி அவன் விரும்புகிறான். என் பொண்ணு வயிற்றில் இருந்தபொழுது அவளுக்கு கடைசி இவங்களுடைய டெலிவரி டேட்டு சொல்லிட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய அக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இன்றைக்கி உன்னோட டெலிவரி டேட்டு தானே அப்படின்னா, டெலிவரி டேட் தான், ஆனால் உனக்கு வழி வரலை அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நீ எங்கே இருக்கிற? ஒரு கல்யாணத்தில் நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது அவங்களுக்கு அந்த வழி வந்துச்சு. போனாங்க, டெலிவரி முடிஞ்சு இன்றைக்கி அவள் பிரியாணியே உயிரோடு இருக்கிற அந்த பொண்ணு. அந்த உடம்பும் அந்த மனசும் எவ்வளோ கனெக்டடாக இருக்குது பாருங்களேன். அப்போது உங்களுடைய உடம்பில் இருக்கும் பொழுதே உங்களுடைய குழந்தையுடைய மனசாட்சியினுடைய ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்டென்ஷனுக்கு அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. உங்களுடைய மனசு, உங்களுடைய மனசாட்சியினுடைய ஃபார்மேஷன். அதனால் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த தியானத்தை கொடுங்க, பைபிளை கொடுங்கன்னு ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம்? இதனுடைய ஒரே ஒரு காரணம், அந்த குழந்தைங்க நீங்கள் நாளைக்கு இல்லைனாலும் கடவுளுடைய குழந்தையாக வளரணும். அப்போ கடவுளுடைய மகளாக படைத்து உங்களை வாழ வைக்க உங்களுக்கு உள்ளே போயிருக்கிறார், வெளியே கிடையாது. அதுக்கு திருச்சபை சொல்கிற வார்த்தை என்ன? கேத்தலிக் சர்ச் சொல்கிற வார்த்தை சாங்டிஃபையிங் கிரேஸ். அது நிரந்தரமான அருள். சாங்டிஃபையிங் கிரேஸ் தூய்மைப்படுத்தும் அருள். அது உள்ளிருந்து தூய்மைப்படுத்துது. மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஞானஸ்தானம் வாங்காதவங்களுக்கு கிடைக்கிற அருள் ஆக்சுவல் கிரேஸ். அது வெளியிலிருந்து உதவி செய்யுது. இங்கிலீஷில் 2 வார்த்தை சொல்லுவாங்க, 2 வெர்பு சொல்லுவாங்க. ஒன்று ஹாவ் டு அப்படின்வாங்க, இன்னொன்று ஆட் டு அப்படின்வாங்க. OUGHT, ஆட் டு. யூ ஹாவ் டு ஒர்க், யூ ஆட் டு ஒர்க். யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஆட் டு ஸ்டடி. இதில் வித்தியாசம் இருக்கா சொல்லுங்கள்? அதனுடைய தமிழ் நான் அப்புறம் சொல்கிறேன். வித்தியாசம் இருக்குது. யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஆட் டு ஸ்டடி. அந்த பையன்கிட்ட ஸ்கூலா காலேஜா? காலேஜ். சார் இவன் 10th படிக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஆட் டு ஸ்டடி. இதெல்லாம் வித்தியாசம் இருக்கா? யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஆட் டு ஸ்டடி. தமிழில் பார்த்தோன்னா நீ படிக்கணும், நீ கண்டிப்பாக படிக்கணும், படித்தே ஆகணும். வித்தியாசம் இருக்கா? இருக்கா? என்ன? யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஆட் டு ஸ்டடி. வித்தியாசம் என்ன? நீ படி, கண்டிப்பாக படி, படித்தே ஆகணும். ரெண்டுமே படித்தே ஆகணுமா? ஹாவ் டு ஸ்டடி, படித்தே ஆகணும். ஆட் டு ஸ்டடி,
ஆ, வெரி குட், கரெக்டான ஆன்சர். அதாவது யூ ஹாவ் டு ஸ்டடினா அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்க, நீ படிக்க போறியா இல்லையா, நீ யூ ஹாவ் டு ஸ்டடி, நீ நல்லா இருக்கணும், நீ படிச்சே ஆகணும். உதவி எங்கிருந்து வருது? அம்மா இந்த நச்சரிக்கிறதுனால அவன் படிப்பான். இல்லைன்னா அம்மா வந்து டிவி காமிக்க மாட்டாங்க, மொபைல் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க, கஞ்சி ஊற்ற மாட்டாங்க அப்படின்றதுனால படிப்பான். யாருக்காக படிக்கிறான்? அம்மாவுக்காக படிக்கிறான். யூ ஹாவ் டு ஸ்டடி. அவனுக்கு படிக்க விருப்பம் இல்லைங்க. இந்த உதவி எங்கிருந்து வருது? வெளியிலிருந்து வருது. யூ ஹாவ் டு, யூ ஆட் டு. நான் தெரியுமா, அவங்க சொன்ன மாதிரி விருப்பப்பட்டு, அவனாவே விருப்பப்பட்டு படிக்கிறான். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, அது இங்கிருந்து வருது, படிச்சே ஆகணும். முன்னேறத்துக்காகலாம் கிடையாது, எனக்கு படிக்க பிடிக்கும், அதனால் நான் படிக்கிறேன். என்னால் படிக்காமல் இருக்க முடியாது, இது இங்கிருந்து வருது. இதாங்க சாங்டிஃபைங் கிரேஸ் அப்படின்றது, உங்களை தூய்மைப்படுத்தும் அருள் அப்படின்றது உள்ளேருந்து வருது, வெளியிருந்து வருது கிடையாது. என்னால் போய் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் பேர் என்ன, ஃப்ரான்சிஸ், அவருடைய பையன், குட்டி பையன், அன்னைக்கு நான் பங்கில் இருந்த பொழுது, அவன் பேர் நிக்கோலஸ், நிக்கின்னு கூப்பிடுவாங்க அவனை. ஒரு நாள் நானும் அவரும் அவருடைய ஸ்கூலுக்கு அந்த பையனை வந்து எல்கேஜியோ யூகேஜியோ தான் படிக்கிறான். அவனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் வேறு எங்கேயோ ஷாப்பிங் பண்ண போது, ஃபாதர் அப்படியே பையனை நிக்கியும் பிக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னார். ஓகே பிரதர் அப்படின்னு நாங்கள் நிக்கியை பிக் பண்ணோம். நிக்கியை பிக் பண்ண பொழுது இவர் வந்து அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து வச்சிருந்தார். 4 மணி ஆகுதுல, ஸ்கூல்லேருந்து சாயங்காலம் ஆகுது, பிக் பண்ணுறாரு, சாக்லேட் கொடுத்தாரு. அவன் அப்பாவோட இந்த சைட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், நான் பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தேன், அப்போ இவன் சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு இந்த சாக்லேட்டினுடைய அந்த கவர், அந்த பேப்பர் என்ன தெரியுமா பண்ணா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், காரில் போயிட்டு இருக்கிறோங்க நாங்கள், நம்ம பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா, டோரை தாத்திடுவாங்க, விண்டோவை போட்டுட்டு குப்பை மாதிரி ரோடை மாற்றிடுவாங்க. இந்த பையனை தெரியுமா பண்ணா, அதை மடக்கி எடுத்து வச்சு பாக்கெட்டில் வச்சான். அங்கே என்ன இன்னைக்கு பாக்கெட்டில் வைக்கிறேன், அம்மா ஃபாதர் ரோட்டில் குப்பை போடக்கூடாது, அப்பா சொல்லி தந்துருக்கிறாரு. அது அவனுக்கு உள்ளத்திலிருந்து வருது. அது இன்றைக்கி அவன் மேபி 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறானா இருக்கும், இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரோட்டில் குப்பை போட மாட்டாங்க. இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் வித்தின். வந்தது ஃபஸ்ட்டு உதவி வெளியிலிருந்து, ஆனால் அது அவனுடைய சொந்தமாக மாற்றிட்டான். அவனால் ரோட்டில் குப்பை போட முடியாது. அவனுக்கு உள்ளத்திலிருந்து வர விஷயங்க அது. அவனால் சில தப்புகள் பண்ண முடியாது. அந்த முடியாத நிலைமைக்கு அவனுடைய அந்த கான்ஷியன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. எங்கிருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? வித்தின், உள்ளத்திலிருந்து. இதுதாங்க அருள், இதாங்க ஆண்டவரிடமிருந்து வெளிப்பட்டன. அப்போது இந்த திருச்சட்டம் ஃபாலோ பண்ணுறவங்க, இதில் பிரச்சனை என்னென்னு பாருங்களேன். பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற கரெக்டாக அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். இந்த விஷயத்தை நீங்கள், இந்த உதவி வெளியிலிருந்து வந்து நீங்கள் பொய் சொல்லாத ஒரு ஆள் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பொய்யே வாழ்க்கையில் சொன்னது கிடையாது. இப்போ இந்த திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது தெரியுமா? நல்லா கவனிங்க. வெளியிலிருந்து ஒரு உதவி வருது, பொய்யே சொல்ல மாட்டேன், பொய்யே சொல்லக்கூடாது முடிவெடுக்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாது. 60வது வயசில் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நான் வாழ்க்கையில் பொய்யே சொன்னதில்லை தெரியுமா? இது உங்களுக்குள்ளே வர ஒரு கேரக்டர் என்ன? பெருமை. சாதா பெருமை கிடையாதுங்க, தற்பெருமை. நான் தப்பே செஞ்சது கிடையாது தெரியுமா? அப்போது திருச்சட்டம் உங்களுக்கு தரது என்ன தெரியுமா? ஒரு தற்பெருமை. அது உங்களை காப்பாற்றாது. ஆனால் அருள் தெரியுமா? அருள் உங்களுக்குள்ளே இருக்கிற கிரேஸ் என்ன தெரியுமா செய்யுது? என்னால் முடியாதுப்பா, ஆண்டவரால் எல்லாம் முடியும். அருள் உங்களுக்கு தரது ஒரு தாழ்ச்சி இருக்குது. அப்போது நான் காப்பாற்றப்பட்டது திருச்சட்டத்தால் அல்ல. நான் இன்னைக்கு நல்லவனாக இருக்கிறேன்னா என் ஆண்டவர் என்னை நல்லவனாக வச்சிருக்கிறார். தாழ்ச்சி. ஐ எம் ஜஸ்டிஃபைடு பிகாஸ் ஆஃப் கிரேஸ். ஐ எம் நாட் சேவ்டு பிகாஸ் ஆஃப் law. I cannot be saved because of law. I cannot be saved. அந்த law வந்து உங்களுக்கு திமிர் தான் தரும். அந்த law வந்து உங்களுக்கு தரப்போகிறது ஒரு அகங்காரம் தான் தரும். ஆனால் நான் பலவீனமானவன், என்னால் முடியாது. ஆனால் என்னில், அதான் பவுல் சொல்வார்ல, நான் விரும்புகிற நன்மையை அல்ல, விரும்பாத தீமை செய்கிறேன். நான் பலவீனமானவன், என்னால் முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கும் ஆண்டவரால் முடியும். இதாங்க அருளுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ். ஸோ காட் இஸ் சேவிங் மீ. law cannot save you. law can preserve you. law can punish you. law can never save you. all the more the law will put a trouble in you, sin in you. சட்டம் உங்களை பாதுகாக்கும், சட்டம் உங்களை தண்டிக்கும், சட்டம் ஒரு பொழுதும் உங்களை காப்பாற்றாது, ஒரு பொழுதும். ஆனால் சட்டம் அப்போ தப்பா ஃபாதர்? இல்லை. அந்த சட்டத்தை நிறைவேற்ற, அதனுடைய நிறைவு, அதாவது பொய்யே நான் சொல்ல மாட்டேன், திருடவே மாட்டேன், விபச்சாரமே செய்ய மாட்டேன், அந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுறேன். எங்கிருந்து நிறைவேற்றேன்? எனக்குள் இருக்கிற அருளிலிருந்து நிறைவேற்றேன். அதனால தான் சொல்லுவார், நான் திருச்சட்டத்தையோ மறைநூலையோ அழிக்க வரவில்லை, நான் இதை நிறைவேற்ற வந்தேன்.
உன்னால் இனி பொய்யே சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு நான் தூய்மை தருவேன். உன்னால் இனி யாரை பற்றியும் குத்தமே சொல்ல முடியாத அளவுக்கு நான் உனக்கு தூய்மை தருவேன். தூய்மை தந்தது யாரு? நான். அப்போ இந்த திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்த உதவி தாங்க இயேசு கிறிஸ்து. திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தவர் அவர், திருச்சட்டத்தை அழிக்க வந்தவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்த தந்த உதவி எவ்வளோ பெரிய உதவி பாருங்களேன். என்னால் என்னுடைய இந்த மாம்சத்தால் வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த மாம்சத்துக்குள்ளே தந்த மாம்சம் தாங்க நற்கருணை. இந்த மாம்சத்தால் வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த மாம்சத்துக்குள்ளே தந்த ஒரு ஆசீர்வாதம் தாங்க ஞானஸ்தானம். இந்த மாம்சத்தால் வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த மாம்சத்தில் நீங்கள் பாவம் செய்யும்பொழுது அந்த பாவத்தை மன்னிக்கிற இடம் தாங்க பாவ சங்கீர்த்தனம். அருட்சாதன வாழ்க்கை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதனால தான் இந்த அருட்சாதன வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் வழியாக பிசாசு நம்மளை என்ன பண்ணுது? அருட்சாதனத்தை தூக்கி போடுது. ஒன்று பாவ சங்கீர்த்தனம் வேண்டாம், இந்த கத்தோலிக்க திருமுழுக்கு வேண்டாம், திருப்பலி வேண்டாம், திவ்ய நற்கருணை வேண்டாம். பாருங்க, அதாவது நீ சாதாரணமாக மோட்சத்துக்கு போகாத, நீ கஷ்டப்பட்டு மோட்சத்துக்கு போ. நீ ஈஸியாக மோட்சத்துக்கு போகாத, நீ கஷ்டப்பட்டு மோட்சத்துக்கு போகணுன்னா. ஈஸியாக மோட்சத்துக்கு போகிறதுக்காக ஆண்டவர் தந்த ஒரு வழி தூய ஆவியானவர் உள்ளே தந்தார். இவங்க சொன்னாங்க, தூய ஆவியானவர் உள்ளே வாங்குற வழி எதுவுமே உனக்கு வேண்டாம், உனக்கு ஞானஸ்தானம் வேண்டாம், உனக்கு பாவ சங்கீர்த்தனம் வேண்டாம், உனக்கு நற்கருணை வேண்டாம், உனக்கு எதுவுமே வேண்டாம், அருட்சாதனமே வேண்டாம். நீ கஷ்டப்பட்டு நாய் மாதிரி கஷ்டப்படு, வெளியிருந்து உனக்கு உதவி வரட்டும். அப்போ இந்த நம்மளுடைய திருமுழுக்கு வாங்காதவர்களுக்கு இந்த மாதிரி உதவி இருக்கா? பைபிள் அப்படி இருக்குதான்? இருக்குது. அவங்களும் நல்லவங்க இருக்கிறாங்களே. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் நல்லவங்க இல்லை, எத்தனையோ கிறிஸ்டியன்ஸை விட எத்தனையோ நல்ல ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, மற்ற மத சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஏன் ப்ரொடெஸ்டன்ஸ் இருக்காங்க, பெண்டகோஸ்ட், நல்ல மனுஷனாக வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அது பைபிள் எங்கேயாவது அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்குது. ரோமியர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14வது திருவசனத்தில் இருக்குது. ஹவு ஹிந்துஸ் ஆர் சேவ்டு, ஹவு முஸ்லீம்ஸ் கேன் பி சேவ்டு. ஆண்டவர் அவங்களையும் கைவிட மாட்டாருங்க. அவங்களும் அவங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார் ஆண்டவர். அந்த உதவி எங்கிருந்து? மொபைலெல்லாம் சைலண்டில் போடுங்க தயவு செய்து. ரோமையர் 2:14. திருச்சட்டத்தை பெற்றிராத, அதாவது 10 கட்டளையை பெற்றிராத பிற இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை, அதாவது இந்த 10 கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே, பார்த்தீங்களா? அப்போ அந்த இயல்புன்ற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இயல்பாக கடைபிடிக்கிறார்கள். அவங்களுக்கு பொய் சொல்ல தோண மாட்டேங்குது. இயல்பாக 15 திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள், அப்போ ஒரு நெறி அந்த வார்த்தையை விட்டுடாதீங்க, நான் திரும்ப அந்த வார்த்தைக்கு வருவேன். திருச்சட்டம் கற்பிக்கும் ஒரு ஒழுக்க நெறி, a way of life. அது அவங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி. ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களே வெளிப்படுத்துகின்றன. நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனித உள்ளங்களின் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும். அதாவது அவங்களுடைய மனசில், in their heart God has given the law, God has written the law. அவங்களுடைய மனசில் இருக்க அந்த ஆண்டவருடைய திருச்சட்டம். அதனால உங்களால் போய் சொல்ல முடியாது. அந்த ஹெல்ப் தாங்க வெளியிலிருந்து வர ஹெல்ப் அப்படின்றது. அப்போ திருச்சட்டம் ஆண்டவர் உள்ளே போட்டிருக்கிறாரு. அந்த திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ண, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்ற அந்த திருச்சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுடைய இதயங்களில். இதயத்தில் எழுதப்பட்ட உள்ள உதவியை, இதயத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த விஷயத்தை அவங்களுக்கு வாழ்வதற்கு உதவி வெளியிலிருந்து வருகிறது. அதுக்கு சர்ச் சொல்கிற அழகான ஒரு வார்த்தை எனக்கு தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு இப்படி ஒரு உந்துதல் கொடுக்குறாரு வெளியிலிருந்து. பொய் சொல்ல வேண்டிய ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது டப்புன்னு தூய ஆவியானவர் என்ன பண்ணுறாரா, வெளியிலிருந்து இப்படி தட்டு வரோம். அந்த வார்த்தை தான் அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியிலிருந்து வந்த உதவி, the Holy Spirit will help them from inside. பொய் சொல்லாதே, பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போ திருச்சட்டம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு இதயத்தில் எழுதியிருக்கிறாங்க. புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ண நமக்கு உள்ளிலே தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டுள்ளார். மற்ற மதத்தினருக்கு, திருமுழுக்கு பெறாதவர்களுக்கு வெளியிலிருந்து கொடுக்கப்படுகின்றது. ஆனால் திருச்சட்டம் ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் உங்களில் அகங்காரம் வராமல் இருக்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வது நீரே. இப்போ டாக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய அடிப்படையில் ரோமியர் எழுதிய திருமுகம் எடுங்களேன்.
ஒரு பேசேஜ் வாசிப்போம். நான் சொன்னது உங்களுக்கு அழகாக புரியும். ரோமையர் எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் வாசிக்கிறேன், கேளுங்க. அது ஒரு பெரிய பேசேஜ், ஃபுல்லாக வாசிக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. நான் இப்போ சொன்ன வார்த்தைகள், நான் சொன்ன இந்த ஃபுல் தீமே இந்த 7வது அதிகாரத்தினோட 7வது வசனத்திலிருந்து இருக்குது. அதனோட ஹெட்டிங்கே பாருங்கள், திருச்சட்டமும் பாவமும். ரோமையர் 7:7 வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வெரி வெரி இன் டெப்த் ரோமையரில் அவர் எழுதியிருக்கிறார். அப்படியானால் என்ன சொல்வோம்? திருச்சட்டமும் பாவமும் ஒன்றுதானாம்? ஒருபோதும் இல்லை. ஆயினும் திருச்சட்டம் வழியாய் அன்றி பாவம் என்ன என்று நான் அறிந்திருக்க மாட்டேன். எப்படி எனில், பிறருக்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே என்று சட்டம் சொல்லாமல் போயிருந்தால் அவ்விருப்பம் என்னவென்றே நான் அறிந்திருக்க மாட்டேன். அப்ப சட்டம் இருக்கிறதுனால தான் பாவம்னு தெரியுது. ஆனால் கட்டளை தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாவம் என்னுள் எல்லா வகை ஆசைகளையும் தூண்டிவிட்டது. ஏனெனில் சட்டம் இல்லையேல் பாவத்திற்கு உயிர் இல்லை. ஒரு காலத்தில் சட்டம் இல்லாத போது நான் உயிர் உள்ளவனாயிருந்தேன். கட்டளை தரப்பட்ட போது பாவம் உயிர் பெற்றது. நான் உயிரிழந்தேன். வாழ்வுக்கு வழியாய் இருக்க வேண்டிய கட்டளை எனக்கு சாவுக்கு வழியாயிற்று. புரியுதா உங்களுக்கு? வாழ்வுக்கு வழி, அதாவது சட்டம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருச்சட்டம் கொடுக்கப்படவில்லை படைக்கப்பட்ட பொழுது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுக்கப்படவில்லை படைக்கப்பட்ட பொழுது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தூய ஆவியானவர். சட்டம் கொடுக்கப்படவில்லை, அதனால பாவம் இல்லை. சட்டம் கொடுக்கப்படவில்லை, பாவம் இல்லை அவர்களுக்கு. கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளை மீறின பொழுது பாவம் வந்தது. இந்த பழத்தை சாப்பிடாதீங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, கட்டளை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு சட்டம் கொடுக்கப்படவில்லை, நிம்மதியாக வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த கட்டளையை மீறிய பொழுது பாவம் உள்ள வருது. இந்த பாவம் வந்த பொழுது அவங்களுக்கு அந்த சாவு தான் அந்த கட்டளை தந்தது. 11 கட்டளை தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாவம் என்னை ஏமாற்றி அந்த கட்டளை வழியாகவே என்னை கொன்றும் விட்டது. திருச்சட்டம் தன்னிலே தூயதுதான், அது அதிலே தூயதுதான். 10 கட்டளை எந்த தப்பும் கிடையாது. அவ்வாறே கட்டளையும் தூயது, நேரியது, நல்லது. அவ்வாறாயின் நல்லது என் சாவுக்கு காரணமாகிவிட்டதா? ஒருபோதும் இல்லை. எல்லாம் பாவத்தின் வேலைதான். பாவம் தன் இயல்பை வெளிப்படுத்துவதற்காக நல்லதொன்றை கொண்டு எனக்கு சாவை விளைவித்தது. இவ்வாறு கட்டளையின் வழியாய் பாவம் தன் கொடிய இயல்பை அளவு கடந்த முறையில் வெளிப்படுத்தியது. திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பதை நமக்கு தெரிந்ததே, ஆண்டவர் கொடுத்ததுதான். ஆனால் நான் ஊனியல்பினன், பாவத்திற்கு அடிமையாகி விற்கப்பட்டவன். அப்ப நான் இன்னைக்கு பொய் சொல்ல மாட்டேன், அதுல நான் பெருமை இருக்கு. நான் இன்னைக்கு திருட மாட்டேன், எனக்கு பெருமை இருக்கு. நான் நல்லவன், எனக்கு அதில் பெருமை இருக்கு. இந்த தற்பெருமைக்கு காரணமானது என்னுடைய இந்த கட்டளை. ஏனெனில் நான் செய்வது என்னவென எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என் செய்வதில்லை. எதை வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். ஏன்னா என்னால் முடியல. ஆசைப்படுற நல்லவனாக இருக்கணும்னு, ஆனால் ஆசை தான் வருதே வழிய ஐம் நாட் ஏபிள் டு பி குட். என்னால் முடியல. ஏன்னா ஊனியல்பு விடாது உங்களை. நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில், என்னுடைய உடம்பு, என்னுடைய மாம்சம், நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை. அது ஒத்துக்காது. ஒரு ஃபாஸ்டிங் ஒத்துக்காது, ஒரு ப்ரேயர் ஒத்துக்காது, கை தூக்கி ஒத்துக்காது, கைத்தட்டி பாட ஒத்துக்காது. உடம்பு ஒத்துழைக்காது, ஆன்மாவுக்கு ஒத்துழைக்காது. அதான் ஊனியல்பினுடைய சட்டம். நான் விரும்பும் நன்மையை நான் செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன் என என் மாம்சம் செய்ய வைக்குது. நான் விரும்பாததை நான் செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அவரோட இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னால் முடியல, திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ண ஆசைப்படுறேன், என்னால் முடியல. நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால் முடியல. கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்னால் முடியல. பைபிள் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால் முடியல. ஏன் டெய்லியும் பைபிள் வாசிக்க ஆசைப்படுறேன், டெய்லியும் பூசைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்னால் முடியல. ஏன் முடியல? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேன், அங்கே என் கூட சண்டை போடுறேன். சண்டை போடும்போது எனக்கு ஆண்டவர் மேலே கோவம் வருது. ஏன் இந்த ஆஃபீஸில் என்னை கொண்டு போய் வச்சேன்? ஏன் இந்த ஸ்கூலில் என்னை கொண்டு போய் வச்சேன்? அப்போது இந்த ஊனியல்பு என்ன பண்ணுது? ஆண்டவர்கிட்ட என்னை விலக செய்யுது. அப்போது இந்த திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ண என்னால் முடியலை. என்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ், என்னுடைய ஊனியல்பு.
பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா பேசணும்னு ஆசை இருக்குது, அங்கே போனால் ஏதாவது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க, என் ஊனியல்பு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போது அப்படி இருக்கவங்ககிட்டையும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லாமல் எனக்கு தீமை செய்பவர்களுக்கும் நான் நன்மை செய்யணும்னா எனக்குள் இருக்க வேண்டிய ஒரு தூய ஆவியானவர் இருக்கிறாரு. அதர்வைஸ் ஐ cannot be good, I cannot be holy. So something is making holy and that should be inside me. சிலுவையில் அறையும் பொழுதும் அந்த சிலுவையில் அறைவந்தங்களை பார்த்தும் பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லணும்னா உள்ள இருக்கணும் தூய ஆவியானவர். It should be inside. மூஞ்சில காரி துப்புறவங்களை பார்த்தோம் நீ நல்லா இருன்னு சொல்லணும்னா the தூய ஆவியானவர் should be inside. இதாங்க கிறிஸ்டியன் லைஃப். இது சாதாரணமாக முடியாது. அதனால தான் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் நான் ஆரம்பித்தேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். கஷ்டமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆனால் அது இம்பாசிபிளானது கிடையாது, முடியாத ஒன்று கிடையாது, முடியும். ஆனால் அது நம்மளை வாழ வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் உள்ள இருக்கணும். அதான் அருள். விரும்புகிற ஒன்று இல்லை, விரும்பாத ஒன்று நான் செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் ஊனியல்பில் இருக்கிற பாவம், கண்ணில் இருக்கிற பாவம், மனசில் இருக்கிற ஈகோ, திமிரு, ஆணவம், பேராசை, 7 தலையான பாவங்கள் இருக்கலாம், பொறாமை, வெறுப்பு. என்னால் முடியல. தியானத்துக்கு வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அங்கே வந்த ஒரு அம்மா, வயசானவங்க தான், ஒரு ரிட்டையர் டீச்சர், ஹஸ்பண்டெல்லாம் இறந்துட்டாங்க. அவங்களுடைய 2 பசங்களும் நினைக்கிறேன், ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து சென்னையில் தான் இருக்கிறான், செட்டில்டாக இருக்கிறாங்க. இவங்க தியானத்துக்கெல்லாம் வந்தாங்க. எல்லா வருஷம் கரெக்டாக வந்துடுவாங்க, வருஷத்தில் ஒன்று 6 மாதத்தில் ஒன்று கரெக்டாக வந்துடுவாங்க. தனியாக தான் இருக்கிறாங்க வீட்டில். வந்தவங்க ஒரு நாள் தியானம்லாம் முடிச்சு வீட்டுக்கு போன பிறகு டெய்லியும் பூசைக்கு போக ஆரம்பித்தாங்க. பூசைக்கு போயிட்டு ஒரு நாள் பூசை முடிஞ்சிட்டு தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுற ஆசை, ஒரு கேரக்டர் இவங்களுக்கு இருக்குது, ஒரு ஹேபிட் இருக்குது. அந்த பழக்கத்தால் பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு அமைதியாக அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு இவங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆசை, ஒரு குரல் கேட்குது உங்களுக்கு, உனக்கு இன்னும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் நகைகளும் தேவையா? இனியும் உனக்கு இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் நகைகளும் தேவையா? திடீர்னு இங்கேருந்து வந்த ஒரு குரல் மாதிரி இருந்ததுங்க. அது வெளியிலேருந்து வந்த குரல் கிடையாது, உள்ளேருந்து வந்த ஒரு குரல். இவங்களுக்கு ஒரு ஸ்கூல்லலாம் ரிட்டையர் ஆகி இப்போ காசெல்லாம் பென்ஷன் இருக்கிறவங்க, நல்லா வசதியான வீடு தான், வசதியானவங்க தான், நிறைய நகைலாம் போட்டிருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு வரும்போதே நிறைய நகை போடுவாங்க, தியானத்துக்கு வரும்போதே நிறைய நகைலாம் போட்டிருந்தவங்க தான். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் பேசின அந்த நாளிலிருந்து வீட்டுக்கு போனாங்க, எல்லா நகையும் கழிச்சு வச்சுட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தா ஒரே ஒரு கம்மல் மட்டும் தங்கத்தை போட்டிருக்காங்க. சாதாரண ஒரு ஸ்டீல் செயினுக்கு வந்துட்டாங்க. ஸ்டீல் செயின் எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இதுக்கு அப்போ ஏன் இது மட்டும் போட்டிருக்கிறீங்க? அது என் பசங்களுக்கு இது வர தெரியாது, நான் இதெல்லாம் கட்டிட்டேன்னு. அதனால் அதுவும் என் பசங்க என்னை பார்த்த பிறகு அதையும் நான் கட்டி வச்சிருவோம் ஃபாதர். அதாவது ஒரு செகண்டில் அந்த ஆசை போச்சு அவங்களுக்கு, ஒரு செகண்டில். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு இப்போ தங்கத்தை பார்த்தா ஆசையே இல்லை, அப்படியே எடுத்து தூக்கி போட்டாருங்க ஆண்டவர். ஒரு செகண்டில் போச்சு அந்த ஆசை. இப்போ அவங்களுடைய சாரீ கூட என்ன தெரியுமா? சாதாரண ஒரு காவி ட்ரெஸ், இல்லைனா ஒரு ப்ரௌன் ட்ரெஸ்ஸு, சிங்கிள் கலர் ட்ரெஸ், சாதாரண சிஸ்டர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி சிங்கிள் கலர் ட்ரெஸ் அண்ட் ஒரே ஒரு ஸ்டீல் செயின் சிலுவை தொங்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ டெய்லியும் திருப்பலிக்கு போகிறாங்க, டெய்லியும் நற்கரணைக்கெல்லாம் போகிறாங்க, வயசு ஆகிட்டே தான் இருக்குது. பட் ஷீ இஸ் லிவிங் எ வெரி ஹாப்பி, கண்டென்ட், சாட்டிஸ்ஃபைட் லைஃப். விரும்பாத, நான் விரும்பும் நன்மை அல்ல, விரும்பாத தீமை செய்ய இந்த ஊனியல்பு நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். பலதின் மீது உள்ள ஆசை, பேராசை, சாப்பாடு எது பார்த்தாலும் பத்த மாட்டேங்குது. வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அந்த இடத்த பார்க்கணும், இந்த ஊரை போய் பார்க்கணும், பீச்சை போய் பார்க்கணும், பீச்சில் கொஞ்சம் எப்போவுமே சாதாரண ஒரு ரெக்ரியேஷன் நல்லது தான். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஓவராக ட்ரெஸ்ஸு மேலே, புடவை மேலே, ஜீன்ஸ் மேலே, ஷர்ட்டு மேலே, அதிகாரத்துக்கு மேலே, பதவி மேலே, செல்வாக்கு மேலே இந்த பேராசை ஊனியல்பு விடவே விடாது. இதெல்லாம் நீங்கள் விடணும்னா உங்களுக்குள்ளே பேச வேண்டிய ஒரு தூய ஆவியானவர் ஒரு செகண்ட் பேசிட்டார்னா, இதெல்லாம் நான் குப்பையாக கருதுகிறேன்னா உங்களுக்குள்ளே போக வேண்டிய ஒரு தூய ஆவியானவர். அப்போ அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய உடம்பு என்னை விட மாட்டேங்குது, ஆசைப்படுறேன் ஃபாஸ்டிங் எடுக்கணும்னு. அன்னைக்கு தான் யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு பிரியாணி கொடுப்பாங்க. என்னைக்கா முடிவு செய்றீங்க, நான் குடிக்கவே மாட்டேன். இவ்வளோ நாள் உங்கள் சொந்த காசில் சோனியை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, சொந்த காசில் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, குடிக்கவே மாட்டேன்னு முடிவு எடுக்கிற அன்னைக்கு நாள் தான் வாடா நான் ஆஃபர் பண்ணுறேன்னு எவனாவது சொல்லுவான். நீங்கள் என்னைக்கு ஒரு விஷயத்தை உடம்புல வேண்டான்னு வைக்கிறீங்களோ அன்னைக்கு பிசாசு கொண்டு வருவாங்க. எங்கிருந்தாவது இந்த ஊனியல்புக்கு உதவி செய்கிற மாதிரி கொண்டு வரும். இதுதான் ஊனியல்பினுடைய சட்டம். என்னால் வாழ முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு லிவ் அ ஹோலி லைஃப் பிகாஸ் ஆஃப் மை மாம்சம், பாடி.
அது தூங்கணும் தூங்கணும் தூங்கணும், காலையில் எழுந்திரிக்க விட மாட்டேங்குது. நீ தூங்கணும் தூங்கணும், நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது என்னுடைய உடம்பு. இதான் உங்களுடைய சட்டம். 21வது வசனம், 21 ஆமாம். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகைய செயல்முறை ஒன்றை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, அப்ப அடுத்த ஒரு சட்டம் வருது. ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இறக்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? அதாங்க தூய ஆவியானவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் என்னை விடுவிப்பார். அதாங்க அருள். அவருக்கு நன்றி. அப்போ நான் எவ்வளோ தாழ்மை பாருங்களேன். இன்னைக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன்னா ஆண்டவர் தான் காரணம். சுருங்க சொல்லின், என் மனதால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே இராது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவத்திற்கும் சாவுக்கும் உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். பாருங்க, வெளியிலிருந்து வர சட்டம் சொல்லுது, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. அது என்னால செய்ய முடியல, ஆனா கடவுளின் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறாரு. என்னால இனி பொய்யே சொல்ல முடியாத அளவுக்கு என்ன கொண்டு வராரு தூய ஆவியினுடைய சட்டம். அதாவது பாவத்திற்குரிய ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை பாவம் போக்குவதற்கு அனுப்பி மனிதர்களோட பாவத்திற்கு முடிவு கட்டினார் ஆண்டவர். ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவுக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். அது ஃபுல்லா அதனுடைய ஹெட்டிங்கே பாருங்க, தூய ஆவியாருளும் வாழ்வு. நம்ம இனி திருப்பலிக்கு கடந்து போகிறோம், அதனால் இப்போ இந்த டாக்கை நிறுத்தினேன். இனி இந்த தூய ஆவி வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ்வான், அதை ஊனியல்பினுடைய சட்டம் என்ன, வெளியிலிருந்து வர தூய ஆவியினுடைய கிறிஸ்துவனுடைய மகனுடைய மகளுடைய சட்டம் என்ன, அது மத்தேயு 5:6-7. அது சாயங்காலம் அடுத்த டாக்கில் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அதாவது நான் ஒரு கடவுளுடைய மகனும் மகளும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, அது மத்தேயு 5:6-7 இருக்குது. அது அவ்வளோ ஈஸியான வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்வது தூய ஆவியானவர். சட்டம் படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுவும் அந்த மத்தேயு 5:6-7 நம்ம பார்ப்போம். சாயங்காலம் அடுத்த டாக்கில் நம்ம பார்ப்போம். ஊனியல்பிற்கான சட்டமும் தூய ஆவி நமக்கு உதவி செய்யும் ஒரு சட்டமும். சாதாரண ஒரு கிறிஸ்தவனா, சாதாரண ஒரு மனிதனாக வாழாமல் கடவுளுடைய மகனாக மகளாக வாழ முடிவெடுக்க தூய ஆவியான. அதனால தான் அதே ரோமையர் 8 வாசிச்சிங்கன்னா, சி லைஃப் இன் த ஹோலி ஸ்பிரிட். அதில் 14வது வசனம் தெரியுமா? தூய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்கள் தூய கடவுளுடைய பிள்ளைகள். The one who is led by the Holy Spirit is God's child. அப்போ கடவுளின் மகனாக மகளாக மாற தூய ஆவியால் இயக்கப்பட வேண்டும். ஊனியல்பில் இயக்கப்பட்டீங்கன்னா பிசாசனுடைய மகனாக மகளாக தான் இருப்பீங்க. அதாவது மாம்சமெல்லாம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அழிந்து போவீர்கள். மாம்சமல்ல, அதை மாற்றி வைத்து ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை காதலை கேட்டு செயல்படுத்தணும்னா தூய ஆவியானவர் வேணும். உள்ளிருந்து உதவி, வெளியிலிருந்து உதவி. உங்களுக்கு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு எங்கிருந்து உதவி வருது? உள்ளிலிருந்தா வெளியிலிருந்தா? உள்ளிலிருந்து. ஆண்டவர் உள்ள வேலை செய்கிறார். அதுக்கு சொல்கிற பேர் என்ன கிரேஸ்? மறந்துட்டு பாருங்க, சாங்டிஃபையிங் கிரேஸ், தூய்மைப்படுத்தும் அருள். இது என்ன? ஆக்சுவல் கிரேஸ். அதனுடைய தமிழ் என்ன? செயல்பாட்டு அருள். இது தூய சாங்டிஃபையிங் கிரேஸ், தூய்மைப்படுத்தும் அருள். இது செயல்படுத்தும் அருள். திருமுழுக்கு பெறாதவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வது வெளியிலிருந்து, அவங்களுக்கும் ஆண்டவர் தான் உதவி செய்கிறார் நல்லவங்களாக இருக்கு. ஆனால் அதுக்கு பேர் ஆக்சுவல் கிரேஸ். செயல் என்ன தமிழ் வார்த்தை எது? எழுதி வச்சிருக்கிறேன். செயல்படும் அருள், இது தூய்மைப்படுத்தும் அருள். தெய்வீக ஜீவன், இது தெய்வீக உதவி, இது தெய்வீக ஜீவன். திருமுழுக்கு வாங்கும் பொழுது தெய்வீக ஜீவன், திருமுழுக்கு வாங்காதவர்களுக்கு தெய்வீக உதவி. தூய்மைப்படுத்தும் அருள், செயல்படும் அருள். நீ நன்மை செய்ய தீமை செய்யாமல் இருக்க 2 பேருக்கும் உதவி வருது. ஒன்று உள்ளிலிருந்து, இன்னொன்று வெளியிலிருந்து. எவ்வளோ பாக்கியவான்களை நம்ம. உள்ளிலிருந்து உதவி வந்தோம், குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டுட்டு கண்டபடி வாழ்கிறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நமக்கும் திருமுழுக்கு வாங்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அது கண்டுக்கிறதே கிடையாது. பேப்டிசம் we don't even bother about it.
இட் இஸ் நம்ம என்ன கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ்க்கு பிறந்தோம், அதனால் நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன். we take it for granted our baptism should not be taken into granted. அது சாதாரணமாக எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. திருமுழுக்கு என்பது ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. இப்படி ஒரு உதவியை தருவதற்காக எவ்வளோ ஈஸியாக நீங்கள் மகனும் மகளாக மாறணும் தெரியுமா? நம்ம இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக மாறணும். உங்களை கைவிட்டுருவாரா? அனாதையை விட்டுருவாரா? விட மாட்டார், விடவே மாட்டார். ஆனால் இங்கே அனாதை கிடையாது, நீங்கள் கைவிடப்பட்டவர் கிடையாது. இங்கிருந்து உதவி பண்ணுறார், இங்கிருந்து. அதான் திவ்ய நற்கருணை. சரிங்களா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்து கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கா? திருச்சட்டம், அருள். திருச்சட்டம், அருள். இதில் திருச்சட்டம் நமக்கு என்ன செய்யும், என்ன செய்யாது? திருச்சட்டம் என்ன செய்யும்? நம்மை பாதுகாக்கும், நம்மை குற்றப்படுத்தும். என்ன செய்யாது? காப்பாற்றாது. அருள் நமக்கு என்ன தரும்? நம்ம என்ன செய்யும்? நம்மை காப்பாற்றும். அந்த அருளை இயேசு வெளிப்படுத்தினார். அந்த அருள் எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து வருது. திருச்சட்டம் எங்கிருந்து உதவி செய்து? வெளியிலிருந்து உதவி செய்து. இப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறாரு. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு தப்பு செஞ்சு பாருங்களேன், அந்த தப்பை செய்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய மனசில் ஆண்டவர் ஆல்ரெடி பேசியிருப்பார் தப்புன்னு. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பாருங்களேன், அந்த முடிவு எடுக்கணுமா வேண்டாமா? ஆல்ரெடி ஆண்டவர் முடிவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். இது போ, இதை செய், இதை செய்யாத. ஆல்ரெடி மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறார். அதை மீறி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் போய் பாருங்களேன், கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய மனசாட்சி அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, சே இப்படி செஞ்சுருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற நீங்களே சொல்லுவீங்க, சே இப்படி செஞ்சுருக்கலாம்ல. இது ஆன்மீகமாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம சில விஷயங்களுக்கெல்லாம் ப்ரேயர் மெசேஜ் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. சரி, இப்போ இது ஒரு தியான மையம். அப்போ எல்லாம் ஒரு டிவைன் மெசேஜ் தியான மையத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ப்ரேயர் மெசேஜ் எடுப்போம், ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு இந்த தியான மையம் எப்படி போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ சில விஷயங்கள் ப்ரேயர் மெசேஜ் ஒன்றும் உட்காந்து கொஞ்சம் பேர் கூட உட்காந்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிச்சு மெசேஜ் எடுக்க முடியும். விஷனில் மெசேஜ் எடுக்கிறவங்ககிட்ட அந்த மெசேஜ் கேட்போம். அந்த மெசேஜை கேட்கும் பொழுது சில டைம் அவங்க கொடுக்குற மெசேஜ் எப்படி தெரியுமா இருக்கும்? அதுக்கு முன்னால் ஆண்டவர் மனசில் பேசியிருப்பார். நான் அதை சில டைம் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ ஜார்ஜ் ஃபாதர்கிட்டயோ இல்லை ஜோஜப் ஃபாதர்கிட்டயோ இல்லை சாஜி ஃபாதர்கிட்டயோ இல்லை எங்கள் கம்யூனிட்டியில் அதை ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக என்னுடைய மனசில் ஒரு விஷயம், அந்த நைட் விஜிலை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது மனசில் வந்துச்சு. அது அப்படியே மனசில் நான் படுத்து தூங்கிட்டேன். தூங்கின பொழுது எனக்கு கனவாக வந்துச்சு. அது நைட் விஜிலை பற்றி என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ புது பில்டிங் கட்டுறதுக்காக இங்கே ஒரு 2 வருஷமாக மனசுலலாம் இருக்குது, ப்ரேயர்லாம் இருக்குது, பிளான்லலாம் இருக்குது. ஆக்சுவலி என்னுடைய மனசில் ஒரு நைட் விஜில் அங்கே ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் அழகாக ஒரு மியூசிக்கல் நைட் மாதிரி, ஒரு மரியன் நைட் மாதிரி ஒரு மணி நேரம் பாட்டிலே அப்படியே இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை அழகாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொண்டு போகணும் அப்படியே யோசிச்சே படுத்த போல இருக்க. கனவுலையும் எனக்கு இடமும் தியான மையத்தினுடைய புது கட்டிடம் கட்டுற அந்த ஒரு ஓப்பன் கேப். அது காலையில் எழுந்த பொழுதும் அது அப்படியே மனசில் நிற்குது. அப்போ நான் ஃபாதர்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அது செய்யலாமே அப்படின்னு. நமக்கு நல்லா இருக்குமே, சும்மா இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, ஆனால் அது பெரிய ஒரு செலவு வரும், அதனால் செய்கிறதுக்கான படிகள் எதுவுமே எடுக்கலை. ஆனால் மனசில் கனவில் ஃபாதர்கிட்ட சொன்னேன். நாங்கள் நேற்று வண்டியில் பேசிக்கிட்டு இருந்த பொழுது என் கூட 2 பிரதர்ஸ் இவங்களும் வந்துட்டு இருந்தாங்க, வீடியோ எடுக்கிற பிரதரும் கூட ஸ்டீஃபன், அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருந்த பொழுது அப்போ அவங்களும் சொன்னாங்க, ஃபாதர் ஏன் ஃபாதர் ஓப்பன் ஸ்டேஜில் நமக்கு யோசிக்கக்கூடாது இருக்குது நைட் விஜில் அப்படின்றது. இதுவே எங்களுக்கு ஒரு ப்ரேயர் மெசேஜ் வந்துச்சு. அதாவது ஜெபிக்கும் பொழுது அதே மெசேஜ் வந்துச்சு. அதாவது பல விதத்தில் ஆண்டவர் என்ன தருமா பண்ணுவார், அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ மனசில் பேசுறது, மனசாட்சியில் பேசுறது ஆண்டவர் தான் அப்படின்றத வேற ஒரு ஆள் வழியாக அது ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீசெண்டாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது. நாங்கள் ஒரு 2 மாதம் முன்னால் மார்ச்சில் ஏப்ரல்லையும் ஒரு ஃபாதர் கூப்பிட்டுருந்தார். அதுக்கு எது கூப்பிட்டாருன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து கூப்பிட்டாரு. ஃபாதர் அடுத்த வருஷம் ஒரு 10 நாள் மாற்றி வைங்க ஃபாதர், தவக்காலத்தில் நமக்கு ஃப்ரான்ஸில் ஒரு தியானம் அப்படின்னார். வர முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் அடுத்த வருஷம் 10 நாள் தானே ஃபாதர், நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட் ஏறக்குறைய பார்க்கும்பொழுது பார்த்தா அது எப்படி வருது அப்படின்னா February 8 இல்லை 9 ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி.
அதாவது February 11 மாதா லூர்து மாதானோட இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் டேட்டு ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ அது ஒரு 10 நாள். அது அப்போ நான் ஜார்ஜ் ஃபாதர்கிட்டையும் சொன்னேன், உங்களுடைய பாஸ்போர்ட்டு சீக்கிரம் பாஸ்போர்ட் எடுங்க, நமக்கு உங்களுக்கு டாக்ஸும் ரெடி பண்ணலாம், நமக்கு 2 பேருக்கும் போயிட்டு வரலாம். இது மாதிரி ஒரு அழைப்பு வந்திருக்கு, மாதா கொடுக்குறாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் தொடங்கி வைக்கிறது மாதா தான் இருப்பாங்க. மாதா கூப்பிடுறாங்க, அதனால் எடுத்து வைங்க ஃபாதர் அப்படின்னு ஃபாதர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த பாஸ்போர்ட்டுக்காக. இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து ஒரு ப்ரேயருக்காக ஒரு ஃபாதருக்கான ஒரு மெசேஜ் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணி மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபாதர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. அப்போ நானும் இன்னொரு பிரதரும் ஃபாதர் இருக்கிறாங்க. அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். நான் அப்போ அந்த பிரதர் வந்து ஃபாதருக்கு அந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். மெசேஜ் எடுக்கும்பொழுது அந்த பிரதர் சொல்கிறாரு, ஃபாத்திமா அண்ணையனுடைய இன்விடேஷன் உங்களுக்கு கிடைக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. அடுத்து இமீடியட்லி மெசேஜ் கொடுத்தார், சீக்கிரமாக பாஸ்போர்ட் எடுங்க ஃபாதர் அப்படின்னார். இது என் மனசில் வந்த விஷயம், நான் ஃபாதர்கிட்ட சொன்ன விஷயம். இது அவருக்காக ப்ரேயர் பண்ணுறவருக்கு தெரியாது. பாருங்களேன், மனசுலையும் மனசாட்சியிலையும் அந்த ஒரு நெறி நம்மளது கரெக்டாக இருந்தால், வேறு எந்த விதமான ஒரு ஓர வஞ்சனை இல்லை, வேறு எந்த விதமான ஒரு ஹிடன் அஜெண்டா இல்லைன்னா, மனசு தெளிவாக இருந்தால் அந்த மனசில் ஆண்டவர் பேசுவார். மனசு தெளிவாக இருந்தால் கண்ணை திறந்திருக்கும் போதே ஆண்டவர் பேசுவார். நீங்கள் கண்ணை மூடி இருக்க வேண்டிய அவசியங்கள், கண்ணை திறந்திருக்கும் போதே ஆண்டவர் பேசுவார். அது ஆண்டவர் உறுதி செஞ்ச இடம் தான். ஃபாதர் ஃபாத்திமா அண்ணையனுடைய ஒரு இன்விடேஷன் கிடச்சிருக்கே உங்களுக்கு, ஃபாதர் பாஸ்போர்ட் எடுங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதாங்க நமக்கு வெளியிலிருந்து உதவி பண்ணும் பொழுது நம்மளுடைய கிருபை, நம்மளுடைய அருள் நமக்குள்ளே இருந்து வேலை செய்யும். இட் வில் ஒர்க் ஃப்ரம் இன்சைட். இட் ஒர்க் ஃப்ரம் இன்சைட். அதனால தான் சில டைம் யாராவது ஏதாவது வேதனை, ஏதாவது ப்ரேயர்னு சொல்லிடும்பொழுது சில டைம் சிலவங்களுக்கு இந்த ப்ரேயரை சொல்லுங்கள், சில டைம் நமக்கு தோணாது, அப்போ சொல்லவும் மாட்டோம். அப்போது ஆண்டவர் பேசுகிற ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் பேசுகிற ஒரு இடம்ன்றது ஃபஸ்ட்டு மனசு தாங்க. உங்களுடைய மனசில் பேசாத ஆண்டவர் இன்னொருத்தர் வழியாக பேசுவார் மட்டும் நினைக்காதீங்க. உங்களுடைய மனசு கிளியராக இருந்தால் கரெக்டாக பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பூனமல்லியிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு யாருன்னே தெரியாது, ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, வர்கீஸ் ஃபாதரா? ஆமாம் ஃபாதர், என்னுடைய பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துருக்குறேன் ஃபாதர், அது நல்ல வரனான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர். எங்கே பார்த்து சொல்கிறது? இந்த அம்மாவையே நான் பார்த்தது கிடையாது, பொண்ணையும் பார்த்தது கிடையாது, இவங்க யாருக்கு வரன்னு பார்க்குறாங்க அந்த பையனையும் பார்த்தது கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர். அதாவது குறி பார்த்து இப்போ ஆண்டர்கிட்ட வரும்போதும் குறி பார்க்குற மாதிரி, ஃபாதர் பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர். நான் அந்த அம்மா கிட்ட ஒன்று தான் சொன்னேன், உங்கள் பொண்ணுக்காக உங்ககிட்ட பேசாத ஆண்டவர் என்கிட்டே பேச போகிறார். அப்போ உங்களுடைய மனசு, உங்களுடைய மனசாட்சி இங்கேயும் தப்பாக போயிருக்குது. அதனால தான் நீங்கள் மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. கடவுள் உங்ககிட்ட பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். இஃப் யூ ஹவ் டேக்கன் பேப்டிசம், திருமுழுக்கினுடைய தண்ணி உங்கள் தலை மேலே விழுந்திருந்தால் உங்கள் வழியாக கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். உங்கள் ஹஸ்பண்டுக்காக, உங்கள் ஒய்ஃபுக்காக, உங்கள் குழந்தைக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக கண்டிப்பாக பேசுவார். இது நம்ம தெரியாதனால தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மற்றவங்க கிட்டே. ஃபாதர் ஏதாவது ஆண்டவர் வெளிப்பாடு சொல்கிறாரா ஃபாதர்? சிஸ்டர், ஃபாதர் ஆண்டவர் ஏதாவது வெளிப்பாடு சொல்கிறாரா ஃபாதர்? எனக்காக ஒரு வசனம் சொல்லுங்கள் ஃபாதர். இந்த ஜனவரி 1 இருந்தால் நிறைய மெசேஜ் வரும் தியான மையத்துக்கு. ஃபாதர் எனக்காக ஒரு வசனம் சொல்லுங்கள் ஃபாதர். பைபிளை திறந்து பார்த்தா கிடைக்க போகுது, எனக்காக ஒரு வசனம் சொல்லுங்கள் ஃபாதர். அப்படி கேட்குறவங்க யாருக்குமே கொடுக்குறதும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கடவுளுடைய குரலை மனசில் கேட்டு வாழ்கிறதுக்கு பைபிள் சொல்கிற அழகான ஒரு பேர் தாங்க நெறி. நான் காலையில் வாசித்த பொழுது நான் சொன்னேன், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. நெறி, ஒழுக்க நெறி. திருச்சட்டத்தை ஆண்டவர் மனதில் எழுதி வைத்து அந்த ஒழுக்க நெறியை ஆண்டவர் திருமுழுக்கு வாங்காதவங்களுக்கு அது நடத்துகிறார். நெறி, கடவுளுக்கு ஒரு நெறி இருக்குது. அதனால தான் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தது. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 9 verse 2. திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் தான் முதல் டைமாக கிறிஸ்தவன் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவள் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 2வது திருவசனம், அல்ல 11வது அதிகாரம், சாரி 11வது அதிகாரம் 26வது திருவசனம். திருத்தூதர் பணி 11:26. அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். கூடவே இருந்து கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றனர்.
ஸோ அந்தியோக்கியாவில் தான் சீடர்கள் முதல் முறை கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றனர். அப்போ அதுக்கு முன்னால் சீடர்களை என்னென்னு கூப்பிட்டாங்க? அதான் 9வது அதிகாரம் 2வது திருவசனம், திருத்துதர் பணி 9:2. சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? ஹவ் வேர் தே கால்ட்? அப்படிதாங்க கூப்பிட்டாங்க. இந்த புதிய நெறியை சார்ந்தவர்கள். போதும். இந்த புதிய நெறியை சார்ந்தவர்கள். இங்கிலீஷில் அதுக்கு அழகான வார்த்தை இருக்கும், பீப்புள் ஆஃப் த வே. கேபிட்டல் டபிள்யூவில் இருக்குங்க. சாதாரணமாக நம்மளுடைய பேர் தான் நம்ம கேபிட்டல் எழுதுவோம். இப்போ வர்கீஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வீன்னு போடுவேன், அது கேபிட்டலாக தான் போடுவேன். அப்போ நம்மளோட பேரை போடும்போது தான் அதில் ஃபஸ்ட்டு லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் போடுவோம். இங்கே பீப்புள் ஆஃப் த வே, புதிய நெறியை சார்ந்த மக்கள் அப்படின்றதுல அங்கே வார்த்தை போட்டிருக்கணும் தெரியுமா? கேபிட்டல் டபிள்யூ. அதாவது ஒரு ப்ராப்பர் நவுனை பயன்படுத்துகிறாங்க. ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு பெயரெச்சத்தை பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தி பாருங்களேன். பீப்புள் ஆஃப் த வே, புதிய நெறியை சார்ந்தவர்கள். அப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் கிடைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுமா? ஒரு நெறியை சார்ந்தவர்கள். அது யாருடைய நெறி? கிறிஸ்துவனுடைய நெறி. யாருடைய வழி? நெறின என்ன? வழி. அந்த வழி யாருடைய வழி? கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றுபவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதான் இந்த புதிய நெறி. அது ஒரு புதிய நெறி தாங்க, இயேசுனுடைய நெறி. ஈவன் ஜெபத்தில் கூட பாருங்களேன், இயேசுக்கு வந்து ஒரு புதிய நெறி இருந்துச்சு. அதனால தான் சீடர்கள் இயேசு பார்த்து கேட்குறாங்க, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க? ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். இத்தனை வயசானவங்க, கண்டிப்பாக ஒரு 30 வயசாவது மினிமம் இருக்கும். 30-35 வயசு. இயேசுனுடைய சீடர்கள் இறக்குற எல்லாருமே வாலிபர்கள் தான் சொல்கிறாங்க. எல்லாம் வயசானவங்கலாம் கிடையாது. இயேசுனுடைய சீடர்கள் எல்லாருமே 30, 35, 40 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது இயேசுனுடைய சீடர்கள் இயேசுக்கிட்ட கேட்கும் பொழுது 30-40 வருஷமாக இவங்க ப்ரேயராக பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இயேசுனுடைய ப்ரேயர் என்னமோ வித்தியாசமாக இருந்திருக்குங்க. அதனால தான் இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, இயேசுவே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கள். அப்போ இவ்வளோ நாள் இவங்க எப்படி ஜெபிச்சிருந்துருக்குறாங்க? யூதர்களுக்கு ஒரு ஜெப முறை இருக்குது. அந்த ஜெப முறை புரியணும்னா இன்றைக்கும் ஃபாதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அந்த முறை இருக்குது. அந்த முறை என்ன? ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. என்ன? திருப்புகழ் மாலை, பிரெவ்வியரி, பெட்ஜான். எங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் காலை ஜெபம் இருக்குது, மத்தியான ஜெபம் இருக்குது, சாயங்காலம் ஜெபம் இருக்குது, நைட்டு ஜெபம் இருக்குது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருக்குது. இந்த 5 முறை ஜெபிக்கிறது. தொழுகை அப்படின்றது நேரத்துக்கு ஜெபிப்பாங்க. காலை, மாலை, சாயங்காலம், நைட்டு, நேரத்துக்கு. இது எங்கேருந்து வந்தது? யூதர்களுக்கும் இப்படி தாங்க அவங்களுடைய ப்ரேயர் டைம். அவங்களுக்கு அந்த வேலையில் ஜெபிக்கிற நேரம் இருந்தது, அதில் தான் அப்படி ஜெபிப்பாங்க. இன்றைக்கி சில குரு மடங்களிலும் என்ன சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியெல்லாம் வர மாட்டாங்க இல்லையா? கிளாய்ஸ்டர்ட், கார்மல், தமிழ் என்ன சொல்லுவீங்க? என்ன? கார்மல் சபை தான் சொல்லுவீங்களா? அதுக்கு வேறு பேர் இருக்குது, கிளாய்ஸ்டர்ட்ஸ். அந்த கிளாய்ஸ்டர்ட் சிஸ்டர்ஸ் வந்து அடைப்பட்ட சபை. அவங்கெல்லாம் வெளியே வர மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. காலையில் நைட்டு 6 மணிக்கு ஆரம்பிப்போம். 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்குன்னு சொல்லி 24 மணி நேரத்தில் இப்படி ப்ரேயரை வந்து டைமில் ஜெபிப்பாங்க. இப்படி தான் யூதர்களும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இயேசுக்கிட்ட வந்து தான் கேட்குறாங்க, நீ ஜெபிக்கிற ஜெபம் நாங்கள் ஜெபிக்கிற மாதிரி இல்லையே, நீ எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறியே. நைட்டானால் ஓடிடுற, அப்பா கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்லி, அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி போயிடுறேன். உன்னுடைய ப்ரேயரே வித்தியாசமாக இருக்குது. பாருங்களா, தான் இயேசுனுடைய நெறி வேற, இயேசுனுடைய வழி வேற. டைமுக்கு ஜெபிக்கிற ஜெபம் கிடையாதுங்க இயேசுனுடைய ஜெபம். இயேசுனுடைய ஜெபமே வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் ஆசைப்பட்டு கேட்டாங்க, இயேசுவே நீங்கள் ஜெபிக்கிறது எங்களுக்கு கற்றுத்தாங்களே. ஸோ ஜீசஸ் ஹேட் அ ரியலி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப். அந்த வே ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறவன் தான் கிறிஸ்டியன். அந்த வே ஆஃப் லைஃப்பை தாங்க இயேசு மத்தேயு 5, 6, 7 சொல்கிறார். 3 அதிகாரங்களில் ஆக்சுவலி அது கிறிஸ்டியனுடைய வே ஆஃப் லைஃப். ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை ஆண்டவர் வைக்கிறார். அந்த நெறியை வைக்கிறதுக்கு முன்னால் எடுத்து வாசிச்சு பாருங்க. எடுங்க, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20வது திருவசனம். நல்லா கவனிக்கணும். அங்கே இயேசு 2 நெறியை பற்றி பேசுகிறார். யாருடைய நெறி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு? மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறி. அப்போ இந்த நெறி என்ன? நம்ம காலையில் 2 வார்த்தையை பார்த்தோம்.
அந்த வார்த்தையில் இந்த நெறியை நீங்கள் எதுன்னு சொல்லுவீங்க? பரிசேயர் மறைநூலின் அறிஞர்களுடைய நெறி. எந்த நெறி? காலையில் பார்த்த 2 வார்த்தை என்ன? திருச்சட்டமும் அருளும். அப்போ இது எந்த நெறி? இது மறைநூல் அறிஞருடைய நெறி என்ன? பரிசேயருடைய நெறி என்ன? திருச்சட்டம். திருச்சட்டம் என்னும் ஒரு நெறி மறைநூல் அறிஞர்களுடைய நெறியை விட, பரிசேயர்களுடைய நெறியை விட உங்களுடைய நெறி. இந்த உங்கள் யாரு? என்னை பின்பற்றும் கிறிஸ்தவனே, உன்னுடைய நெறி வேற. உன்னுடைய நெறி your way of life is different and it should be different from Pharisees. வேற ஒரு நெறியை வாழணும். அந்த நெறியை தான் உங்களுக்கு காமிக்க நான் வந்தேன். இந்த நெறி தாங்க எங்க அப்பா கொடுத்த நெறி. இதான் கடவுளுடைய நெறி. பைபிள்ல சும்மா திருவிவிலியம் அப்படின்ற ஆப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல வார்த்தை தேடல் ஒன்று இருக்கும். அதுல நீங்க நெறின்னு சும்மா அடிச்சு பாருங்க, 100கணக்கான இடத்துல இந்த வார்த்தை இருக்குங்க. நெறி. எங்க அப்பா கொடுத்த ஒரு நெறி இருக்கு. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஒரு நெறி இருக்கு. ஆதாம் ஏவாள்னா கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகளுக்கு கொடுத்த ஒரு நெறி இருக்கு. அந்த நெறி தவறினார்கள் அவர்கள். அப்ப இயேசு திரும்ப வராரு, வந்துட்டு சொல்றாரு, பரிசேயர்களுடைய நெறி திருச்சட்ட நெறி அது, மறைநூல் அறிஞர்களுடைய நெறி திருச்சட்ட நெறி அது. அந்த நெறியை விட உங்கள் நெறி, திருமுழுக்கு பெற்றவர்களுடைய நெறி வித்தியாசமா இருக்கணும். இந்த நெறி என்ன? இந்த நெறி 21வது வசனம், கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அப்ப முற்காலம் அப்படின்னு என்ன? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல ஒரு நெறி சொல்லியிருக்காங்க. என்ன? கொலை செய்யாத. இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படியெல்லாம் கொலை செய்யலாம்? பேசியே கொலை செய்யலாம். என்ன பார்த்து சொன்னீங்களா? காலையிலேருந்தே எங்களை கொலை செஞ்சுட்டு எல்லாம் கரெக்டாக அழகாக பேசியே கொலை செய்யலாம். அது என்னை பார்த்து சொல்கிறாங்க. காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பேசியே கொலை பண்ணலாம். சரி, ஓகே, அவங்க சொன்னது என்னன்னு புரிஞ்சிச்சு. ஓகே, சாதாரணமாக கொலை என்னன்னுவீங்க? வார்த்தையை விட்டுடுங்க, அது விட்டுடுங்க. சாதாரணமாக கொலை அப்படின்னா, இது பைபிளில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சனால நீங்கள் சொல்லிட்டீங்க. பைபிளை மாற்றி வச்சுட்டு ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், இல்லை வேற யாராவது, வேற மற்ற சகோதரர்கள், மத சகோதரர்களுக்கு கொலைனா என்ன? கத்தி எடுத்து சொருவுறது. அதெல்லாம் வேற. கிறிஸ்தவர்களில் விட்டுடுங்க. இந்து, சில முஸ்லீம் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கொலை அப்படின்னா என்ன? நீங்கள் போய் கோர்ட்டில் போய் என்னை அவங்க வந்து பேசியே கொண்டுட்டாங்கன்னு கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட சொன்னால் ஒத்துப்பாரா? கொலைன்னு ஒத்துப்பாரா? அப்படின்னா எல்லாரையும் ஜெயிலில் தான் வைக்கணும். நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஜெயிலில் தான் இருக்க வேண்டியது வரும். அப்போ சமூகத்தினுடைய சாதாரண நெறி, பரிசேயர் மறைநூலுடைய நெறி அனுசரித்து கொலைனா என்ன? சட்டப்படி கொலைனா என்ன? அபார்ஷன் ஒரு கொலை, ஓகே. கத்தியால் குத்துறது ஒரு கொலை. அப்புறம் துப்பாக்கியில் சுடுறது கொலை. கழுத்தை நெரிச்சு கொள்வது கொலை. அடிச்சே கொள்வது கொலை. உயிரை எடுக்கிறதே கொலை. அப்போ பல விதங்கள் இருக்குது உயிரை எடுக்கிறதுக்கு. இதுதாங்க அவங்களுக்கு கொலை. இதுதான் சமூகத்தினுடைய கொலை. சட்டப்படி கொலை. சட்டப்படி இதுதான் கொலை. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், கொலை செய்யாதேன் முற்காலத்தவருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டில் கொலைனா என்ன, யூதர்களுக்கு கொலைனா என்ன, பரிசேயர்களுக்கு கொலைனா என்ன, திருச்சட்ட மறைநூல் அறிஞர்களுக்கு கொலைனா என்ன. இதுதானே கொலை. IVF கொலைங்க, அபார்ஷன் மட்டும் கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபி கொலை, ஃபேமிலி பிளானிங் கொலை. இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், இது நமக்கு கொலைனே தெரியல. இதெல்லாம் பாவ சங்கீதம் செய்ய மாட்டோம். குடும்ப கட்டுப்பாடு செய்கிறது கொலை. ஏன்னா பிறக்க வேண்டிய குழந்தை பிறக்க வேண்டான்னு நீங்கள் தடை போடுறது கொலை தானே. ஆமாம், அப்போ ஒரு குழந்தைய வேண்டான்னு வைக்கிறது இல்லையா? எத்தனாவது நீங்கள் வீட்டில்? நான் எதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கே டவுட்டாக இருக்குது. 3வது. உங்கள் அம்மா 2லேயும் நிறுத்தணும்னு நினச்சிருந்தா இங்கே உட்காந்துருந்துருப்பீங்களா? உட்காந்துருக்க மாட்டோம். அப்போ இப்படி ஒரு உயிரே வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி ஒரு உயிரை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்கன்னா 2ல் அவங்க நிறுத்தாதனால தான். தடை போடுறதே கொலை தானே. ஒருத்தருக்கு நியாயம் கொடுக்காதது அநியாயம் செய்கிறதுக்கு சமம். அப்படின்னா ஒரு ஆளை பிறக்க வைக்காதது, தடை போடுறது அப்படின்றது இட் இஸ் ஈக்குவலி ஒரு மர்டர் தான். அதனால தான் ஃபேமிலி பிளானிங் அப்படின்றது செய்யக்கூடாதுன்னு திருச்சபை சொல்லிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஏதோ ஒரு டாக்கில் சொன்ன குடும்பத்தினுடைய பேரில் 8 குழந்தைங்களுடைய சொல்லியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இயேசுவின் பார்த்தவர்களே, IVF கொலை. ஏன் IVF கொலை? டெஸ்ட் டியூப் பேபி நமக்கு தெரிய மாட்டேங்குது கொலை அப்படின்றது. அது ஒரு கொலை தான் அது. ஏன்னா ஒரு குழந்தைக்காக நீங்கள் 4 குழந்தைங்களை சாகடிக்கிறீங்க. ஒரு குழந்தைங்களுக்காக 4 எம்ப்ரியோவை சாவடிக்கிறீங்க.
அது கொலை தான், ஐவிஎஃப்பும் கொலை தான். அதனால தான் இன்றைக்கி கைனகாலஜிஸ்டே கிடையாதுங்க, இன்றைக்கி எல்லாம் ஃபர்டிலிட்டி சென்டர் தான். ஏன்னா அதில் நிறைய காசு கிடைக்கும், கைனகாலஜிஸ்டெல்லாம் இன்றைக்கி கம்மியாயிட்டாங்க. ஏன்னா இது நிறைய. அப்போ இங்கே ஏசு என்ன சொல்கிறார் பாருங்களேன், திருச்சட்ட மறைநூல் அறிஞர் சொல்கிறது, கொலை செய்யாதே, கொலை செய்கிறவரைவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தன் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலி என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கை. அப்போ நல்லா கவனிங்க, மறைநூல் அறிஞருடைய நெறி வேற, பரிசேயருடைய நெறி வேற. கொலை செய்யாத அப்படின்னா கத்தியால குத்துறதாங்க அவங்களுக்கு கொலை. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நெறி வேற, இந்த புதிய நெறி வேற. இந்த புதிய நெறி தாங்க எங்க அப்பா கொடுத்தாரு. அந்த நெறி என்ன? அந்த நெறியில கத்தியால குத்துறது மட்டும் கொலை கிடையாதுங்க, வார்த்தையால குத்துறதும் கொலை, வெறுக்கிறது கொலை, பழி வாங்கிறது கொலை, சிந்தனையால் கொள்ளலாம். வெளியே போய் சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? லூசு அப்படின்வாங்க. ஆனா அதாங்க கிறிஸ்தவனுடைய நெறி. இனி 2வது நெறி பாருங்க, 27வது வசனம். விபச்சாரம் செய்யாத என கூறப்பட்டிருப்பதை கேள்வி, அதாவது பழைய ஏற்பாடு. அப்ப விபச்சாரம் என்னன்னு நமக்கு தெரியும், உடல் ரீதியாக தான் விபச்சாரம், உடலை தொட்டாதான் விபச்சாரம். ஆனா இயேசு சொல்றாரு பாருங்களேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்களேன், இயேசுனுடைய நெறி இயேசு கொண்டு வர்றார். நெறி வேற நெறி. ஒரு பெண்ணையோ ஆணையோ இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாற்று. இதாங்க நெறி. இது கிறிஸ்துவனுடைய நெறி. இது வெளியே போய் சொன்னா ஒத்துப்பாங்களா? கண்ணால விபச்சாரம் செய்யலாம், கண்ணால விபச்சாரம் செய்யலாம், லூசா ஃபாதர் நீங்க அப்படின்வாங்க. காலேஜில் போய் சொல்ல முடியுமா? ஒரு டாக்ல கொடுக்க முடியுமா? பசங்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? கண்ணில் தான் மார்க்கை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. கண்ணில் தான் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மார்க்கை போடுது. மார்க்கு போடுறது பையன், பொண்ணுக்கு மார்க் போடுறாங்க, பசங்களுக்கு மார்க் போடுறாங்க. இந்த கண்ணால இது விபச்சாரம்டா அப்படின்னா போங்க ஃபாதர். ஆண்டவர் ஏன் படைச்சு விட்டுருக்கிறாரு? ரசிக்கிறதுக்கு படைச்சு விட்டுருக்கிறாரு ஃபாதர். அதனால ரசனை என்பது அதெல்லாம் பாவமே இல்லை ஃபாதர். ஆனா பைபிள் சொல்லுது அது விபச்சாரம். இதாங்க கிறிஸ்துவின் நெறி, கிறிஸ்தவனின் நெறி, கிறிஸ்தவனின் நெறி. உலகம் ஒத்துக்காது, இது கிறிஸ்துவின் நெறி. புரியுதுங்களா? நெறி. பரிசேயர் மறைநூல் அறிஞர்களுடைய நெறியை விட உங்களுடைய நெறி வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றார். அந்த உங்கள் அப்படின்றது திருமுழுக்கு வாங்கல், உங்களுடைய நெறி. இதான் திருச்சட்டமும் அருளும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? திருச்சட்டம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாத. திருச்சட்டம் என்ன சொல்லுது? கொலை செய்யாத. ஆனா அருள் என்ன சொல்லுது? அந்த கொலை என்னன்றது உங்களுக்கு சொல்லுது. அடுத்தது, அடுத்த பேராகிராஃப் 33வது திருவசனம். பொய்யானை இடாதே, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்து என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். ஏன் ஆணையிடவே வேண்டாம்? ஆணையிட்டாங்க என்னங்க தப்பு? ப்ராமிஸா சொல்றேங்க, நான் சொல்லவே இல்லைங்க உங்ககிட்ட அந்த மாதிரி, ப்ராமிஸா சொல்றேன். இதுல என்னங்க தப்பு? இல்லை, நான் உண்மையாக சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், ப்ராமிஸா சொல்றேங்க. அந்த 10,000 ரூபாய் நேற்று நான் கொடுத்தேன், நீங்க மறந்துட்டீங்க, அந்த போதையில் இருந்தீங்க வாங்கின போது. கொடுத்துட்டு சொல்லலாமா? சொல்லலாம். சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கினேன், நேற்று உங்கள் வீட்டில் வந்து நான் அதை கொடுத்துட்டேன். நீங்கள் அதை வாங்கின பொழுது நீங்கள் வந்து எதில் இருந்திருக்கிறீங்க? நீங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸில் இருந்திருக்கிறீங்க. அந்த 15 நிமிஷம் நடந்ததே தெரியல. யார்? கஜினியில் இருந்த சூர்யா மாதிரி இருந்திருக்கிறீங்க போல இருக்குது. அதனால் அந்த நடந்ததே தெரியல. 15,000 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டீங்க, போட்டுட்டு திரும்ப என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஃபாதர் 10,000 ரூபாய் கொடுக்கல ஃபாதர். அம்மா நேற்று தான்மா கொண்டு வந்து கொடுத்தேன் நான். இல்லை அப்போ நான் சொல்கிறேன், ப்ராமிஸாக கொடுத்தேன். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நான் கொடுத்துட்டு சொல்கிறேன். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ப்ராமிஸ் போடக்கூடாது? எது மேலேயும் போடாது அப்படின்றார். வை யூ ஷுட் நாட் ப்ராமிஸ்? ஒரு விஷயத்தை நீ ப்ராமிஸா அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாம் கடவுளோடது, எல்லாம் கடவுளோட. ஏன் ப்ராமிஸ் போடக்கூடாது, ஏன் ப்ராமிஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, காரணம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, நீங்கள் உங்களையே நீதிகரிக்கிறதுக்காக, உங்களையே நியாயப்படுத்துவதற்காக. கடவுளை மாற்றி வச்சிட்டிங்க, நான் தப்பே செய்யலை, ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், நான் தப்பே செய்யலைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நடக்கிறது நடக்கட்டும், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், கடவுள் முன்னால் என்னுடைய மனசாட்சி கரெக்டாக இருக்கும், முன்னால் அதை
நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நீ என்னை தப்பாக நினைக்கிறியா, நினச்சிட்டு போ. நீ என்னை பற்றி தப்பாக பேசுறியா, பேசிட்டு போ. எனக்கு நீதி வழங்குவது கடவுள் தான். சரி, அப்போ அந்த நீதியை கடவுள்கிட்டேருந்து வாங்க விரும்புகிறேன். இப்போ யாரோ என்கிட்ட சொன்னாங்க, ஓகே, அங்கே உள்ள நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த பொழுது திருச்சியில் ஃபாதர்ஸனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. அப்போ ஒரு ஃபாதர், நமக்கு பிரசங்கம் வச்ச ஃபாதர் வந்து அவருக்கு என்னமோ ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசும்போது அவர் பேசிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், ஃபாதர் நீங்கள் பிஷப் கிட்டேருந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்காதீங்க, கடவுள்கிட்டேருந்து வாங்குங்க ஃபாதர் அப்படின்னு. பிஷப் கிட்டேருந்து வாங்காதீங்க. அப்போ சில டைம் வாங்கும்போது தான் மன வருத்தம் இருக்கும். கடவுள்கிட்டேருந்து வாங்கி பாருங்களேன். கடவுள் உங்களை எங்கே கொண்டு போய் அங்கே வைக்கிறது கடவுளுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் சிஸ்டர்ஸாக இருக்கும், ப்ரொவின்ஷியல் கிட்டேருந்து வாங்காதீங்க அப்பாயின்மெண்ட்டை, நீங்கள் கடவுள்கிட்டேருந்து வாங்கி பாருங்களேன். என்னுடைய மனசில் நான் எப்பவுமே அப்படி தான் வாங்குவேன். சில டைம் நமக்கு ஏன்னா நான் இருந்த இடம் அப்படின்றது வேறு. இந்த 10 வருஷம் எல்லாருக்கு முன்னால் நான் இருந்த இடம் நிம்மதியான ஒரு இடத்துல தான் இருந்தேன். நான் செமினாரியில் பிரதர்ஸ்க்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். கரெக்டாக டைம் டேபிள், எங்களுக்கு அந்த சாப்பாடுனாலும் கரெக்ட் டைம் டேபிள், விளையாட்டு கரெக்ட் டைம் டேபிள், எங்களுடைய ஒர்க்கு கரெக்ட் டைம் டேபிள், அப்போ எங்களுடைய எக்ஸசைஸ் கரெக்ட் டைம் டேபிள், படிக்கிறதுக்கு கரெக்ட் டைம் டேபிள், ப்ரேயரு கரெக்ட் டைம் டேபிள். காலையில் 5:30 சொன்னால் நைட் 9 வரை போகும்போது கரெக்ட் டைம் டேபிளில் போயிட்டு இருந்தேங்க. நல்லா இருந்தேன் நான். பிரைஸ் எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு ஜெபிக்கலாம், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலாம், கரெக்டான நேரத்துக்கு உழைக்கலாம், ஆரோக்கியமாக இருந்தேன். பிரைஸ் அலாட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் எல்லாருக்கும் தேவைப்பட்டதுன்னு சொல்லி அன்றைக்கி அங்கே என்னை கொண்டு வந்து வச்சாங்க. வரணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா நான் போய்கிட்டு இருந்த எல்லா லைனுமே ஒரு ஸ்காலஸ்டிக் லைனில் தான் இருந்தேன். படிப்பு சொல்லி கொடுக்குறது, டிகிரி, இனி அடுத்த லெவலுக்கு போனோன்னா பிஹெச்டிக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா எம்ஃபில் முடிஞ்சிச்சு, இனி டாக்டரேட்டுக்கு போயிருந்துருக்கணும், ஃபிலாசபியில் போயிருந்துருக்கணும். ஆனால் அங்கே தான் என்ன அங்கேருந்து கட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சாங்க, லெவலில் கொண்டு வந்து வச்சாங்க. 2016 இங்கே வந்தேன். நான் வரும்போது எனக்கு அன்றைக்கி 34 வயசு தான். அன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன வயசு தெரியாமல் சொல்லிட்டேன் நான். இனி இப்போ வயசை கால்குலேட் பண்ணுவீங்க ஃபாதர். சரி, என்ன ஆயிடுச்சுன்னு. ஆமாம், 44 ஆயிடுச்சு. அப்போது அங்கே கொண்டு வந்து வைக்கும்போது எனக்கு முன்னால் அங்கே இருந்த சீனியர் ஒரு ஃபாதர் டைரக்டராக இருந்தார். 34 வயசு ஒரு பையனை வந்து என்னுடைய ஒரு வாலண்டியரே சொன்னாங்க, ஃபாதர் உங்களை ஃபஸ்ட் நாள் ஸ்டேஜில் பார்க்கும்போது எங்களுக்கு பாவமாக இருந்தது ஃபாதர் அப்படின்னாங்க. இவ்வளோ சின்ன பையனை கொண்டு வந்து வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க அப்படின்னாங்க. 34 வயசில் கொண்டு வந்து இந்த ஒரு தியான மையத்தின் டைரக்டர். ஆனால் அன்றைக்கி என்னுடைய மனசில் எனக்கு இப்போ நான் உண்மையாக சொல்லுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன தெரியுமா, நான் ஆண்டவர்கிட்டேருந்து தான் வாங்கினேன். நான் அது மனுஷங்கிட்டேருந்து வாங்கலை, என் ப்ரொவின்ஷியல்கிட்டேருந்து வாங்கலை அந்த அப்பாயின்மெண்ட்டை. அது நான் ஆண்டவர்கிட்ட தான் அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கினேன். அன்றைக்கி 2016 May 6 நான் சார்ஜ் எடுக்கும்பொழுது ஐ ரிசீவ்ட் மை அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் காட். படிப்பை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்த ப்ரொவின்ஷியலெல்லாம் கேட்டார், வர்கீஸ் உனக்கு படிக்க போகணுமா? நான் சொன்னேன், ஃபாதர் நான் படித்தா எனக்கு என்ன ஆகும், பின்னால் ஒரு PhDன்னு வரும், அது யாருக்கு ஃபாதர் தேவை, எனக்கு வேண்டாம். இப்போ ஆண்டவர் ஒரு வழியில் கொண்டு போயிட்டுருக்கிறாரு, அது பாட்டு போகட்டும், எங்கே வேணாலும் போகட்டும் ஃபாதர். ஸோ எனக்கு படிக்கணும்னோ PhD வேணும்னோ ஆசை இல்லை, வேண்டாம் ஃபாதர், விட்டுறேன். அது விட்டு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கும் பொழுது அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், தன்மானமாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அதனால் ப்ராமிஸாக சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, யூ டோன்ட் பிலீவ் இன் காட். காட் வில் பிரிங் குட் அவுட் ஆஃப் ஈவில் அண்ட் ஒன்லி ஹீ கேன் பிரிங் தட். கடவுளால் மட்டும்தாங்க ஒரு தீமையிலேருந்து நன்மை கொண்டு வர முடியும். கடவுளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. தீமையிலேருந்து நன்மை கொண்டு வர கடவுளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அந்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். நீங்கள் நம்புனீங்கன்னா, ப்ராமிஸாக சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். சரி நான் 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ ஓடுங்க, முடிஞ்சு போச்சு. நான் கோர்ட்டு கேஸ் போங்க, என்ன பண்ணுவோம். அதனால் நம்ம எதையுமே பயப்பட மாட்டோம். கடவுள் என்னுடைய துணையாக இருக்கும். அதனால தான் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. அது கடவுளுடைய நெறியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் தோணும். கடவுளுடைய நெறியில் இல்லை, திருச்சட்டத்தினுடைய நெறியில் இருந்தால் தான் கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போக வேண்டியது வரும். நீ எனக்கு என்ன தர்றது, கடவுள் எனக்கு தருவார், நீ எடுத்துகிட்டு போ. இதை கடவுள் எனக்கு தருவார். உனக்கு என்ன வேணும், இதானே வேணும், எடுத்துகிட்டு போ. என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய இதானே வேணும், நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம். நான் சம்பாதிச்சு வச்சு உனக்கு வேணுமா, நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம். கடவுள் எனக்கு தருவார், 100 மடங்கு தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் ஆணையிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. அதான் அடுத்தது பாருங்க, மார்ச் மத்தேயு நற்செய்தி 5:33 பொய் ஆணையிடாதே, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்து என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். அது பொய் ஆணையோ கரெக்ட் ஆணையோ விடவே வேண்டாம். அடுத்தது 38வது வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது, பழைய ஏற்பாட்டில்ன்றது ரெஃபரன்ஸில் கீழே இருக்கும்.
ஒவ்வொரு வசனமும் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குன்னு. அப்போ மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 38வது வசனம் எங்கே இருக்கு? விடுதலை பயணம் 21:24 இருக்கு. லேவி 24:20 இருக்கு. இசையா இணைச்சட்டம் 19:21 இருக்கு. இத்தனை இடத்துல அது இருக்கு. அதான் இங்க திரும்ப சொல்றாரு. திருச்சட்ட வல்லுநர்கள், மறைநூல் அறிஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். எவனாவது அடிச்சா அடிக்கலாங்க, தப்பு கிடையாது. யாராவது உங்களுக்கு எதிராக செஞ்சாங்கன்னா செய்யலாம். சரி, அவங்க செஞ்சாங்கன்னா நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை கிடையாது. அவங்க செய்யலன்னா செய்யாதீங்க. இப்படி பழைய ஏற்பாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இன்னைக்கு நீங்கள் அதனால தான் பாவ சங்கீர்த்தனை ப்ரிப்பேர் பண்ணும்போது சாதாரணமாக கிளாஸில் நான் சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் பாவ சங்கீர்த்தனுக்கு நீங்கள் போகும்பொழுது என் புருஷன் குடிச்சிட்டு வந்தனால நான் அவருக்கு விஷம் போட்டு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. நான் விஷம் போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன்றது தான் பாவ சங்கீர்த்தனம். குடிச்சிட்டு வந்ததுனால அப்படி நீங்கள் சொல்கிற வார்த்தையே பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்டிஃபைங் யுவர் சின். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவன் கண்ணால் அவன் என்னை அடித்தனால நான் அடித்தேன் அப்படின்றது பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. அவன் அடித்தானோ இல்லையோ, நீ ஏன் அடிச்சேன்றதான் பாவ சங்கீர்த்தனம். ஆண்டவரே நான் அடித்தேன், நான் பொய் சொன்னேன், நான் திருடினேன், அதான் பாவ சங்கீர்த்தனம். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். முற்காலத்தவருக்கு அது நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ யாராவது உங்களுடைய வரம்பு எடுத்தாங்கன்னா நானும் போய் அவங்களுடைய வரம்பு எடுக்கிறேன். என்னுடைய போஸ்ட் என்னுடைய நிலத்தினுடைய அந்த போஸ்ட்டை மாற்றி வச்சாங்கன்னா நான் அவனுடைய போஸ்ட்டை எடுத்து மாற்றி வைக்கிறேன். என்னுடைய வண்டியை வந்து இடிச்சாங்க, நானும் வண்டியை போய் இடிக்கிறேன். என்னுடைய பையனுக்கு எதிராக செஞ்சாங்க, அதனால் அவனுடைய பொண்ணுக்கு எதிராக செய்கிறேன். என்னுடைய பையனுடைய கல்யாணம் நிறுத்தினாங்க, அதனால் அவனுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, தப்பே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் படி இதுதான் மறைநூல் அறிஞர்களுடைய சட்டம், இதுதான் பரிசேயர்களுடைய சட்டம், இதுதான் அவர்களுடைய நெறி. இந்த நெறியை விட ஆண்டவர் சொல்ற நெறியை பாருங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். வலக்கண்ணத்தை அறைப்பவர்களுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். விட்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. விட்டு கொடுத்துருங்க. வலக்கண்ணத்தில் அறைபவர்களுக்கு மறு கண்ணத்தையும் விட்டு கொடுங்க. சரி, வலது கண்ணத்தில் எப்படி அடிக்க முடியும்? என்னுடைய வலது கண்ணை தானே இதில் வந்து அடிக்கணும்னா, என்னுடைய வலது கண்ணை யாராவது அடிக்கணும்னா என் பின்னால் வந்து அடிக்கணும் இல்லையா? அதாவது முதுகில் குத்தணும். முதுகில் குத்துறவனுக்கும் முகத்தை காமி. முதுகில் குத்துறவனுக்கும், ஏன்னா வலது கண்ணை அடிக்க முடியாது. அடிக்க முடியுமாங்க? இல்லைன்னா நான் லெஃப்டியாக இருக்கணும் வலது கணத்தை அடிக்கணும்னா. ஏன்னா நம்ம ஓங்கி அறையும் போது எப்படி எந்த கணத்தில் விழும்? இடது கணத்தில் தான் விழுவோம் அடி, வலது கணத்தில் விழாது. அப்போ இடது கணத்தை அடிக்கிறவங்களுக்கு வலது கண்ணை காட்டுனா நியாயம் இருக்குது அதில். ஆமாம், லாஜிக்கலாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் மாற்றி சொல்கிறார், உன்னோட வலது கண்ணை அடிப்பவங்களுக்கு இடது கண்ணை காட்டு அப்படின்றார். வலது கணத்தில் யாரும் அடிக்க மாட்டாங்க. அடி விழுந்தால் ஃபஸ்ட்டு வலது கணத்தில் தான், இடது கணத்தில் தான் விழும். அப்போ ஆண்டவர் வலது கணத்தில் அடி வாங்க அப்படின்னா, வலது கணத்தில்னா இப்போ பின்னால் வந்து யாராவது என்ன கலைவனன் ஃபாதர் பின்னால் வந்து அடித்தா தான் வலது கணத்தில் விடும். முதுக குத்துறவனுக்கு முகத்தை காமி, அப்போ அவனுக்கு இந்த கணத்தில் அடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை துரோகம் செய்கிறவனுக்கும் நம்பிக்கையாயிரு. நம்பிக்கை துரோகம் செய்கிறவனுக்கும் நம்பிக்கையாரு. உனக்கு தீமை செய்பவருக்கும் நன்மை செய். இதாங்க இயேசுவனுடைய நெறி, இதான் கிறிஸ்துவனுடைய நெறி. பரிசேயருடைய நெறி என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இயேசுனுடைய நெறி என்ன? நம்பிக்கை துரோகம் செய்கிறவனுக்கும் நம்பிக்கையாயிரு. நீ நம்பிக்கையாக இருக்கிறது அவனுக்கு கிடையாது, நீ நம்பிக்கையாக இருக்கிறது எனக்கு. சில பாவ சங்கீர்த்தனத்தில் வரும்போது நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்வாங்க சிலவங்களாம். சில 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் முடிஞ்சாலும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ரெட்ரீட்டில் நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்வாங்க. ஃபாதர், நான் பாவ சங்கீர்த்தனை செஞ்சு எவ்வளோ நாளாச்சுனே தெரியலன்னு கூட வந்து செய்வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் சென்டென்ஸ் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீங்கள் எப்போ பாவ சங்கீர்த்தனத்தை நம்பி உங்களுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிடுகிறீங்களோ, நீங்கள் பாவ சங்கீர்த்தனத்தில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும்பொழுது நீங்கள் பாவ சங்கீர்த்தனத்தை நம்புறீங்க. பாவ சங்கீர்த்தனத்தை நீங்கள் நம்பும்பொழுது பாவ சங்கீர்த்தனம் நிறுவனவரை நீங்கள் நம்புறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. When you do a perfect confession, you believe in confession. When you believe in confession, you believe in the one who instituted confession. அதான் அதனுடைய ஆசீர்வாதம், நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை துரோகம் செய்கிறவனுக்கும் நம்பிக்கையாயிரு. அதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இப்படி இருக்கிறவனுக்கும் நீ தீமை செய்யாத, உனக்கு நன்மை செய்வது நான், உன்னை ஆசீர்வதிப்பது நான். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கிறிஸ்துவனுடைய நெறி. ஆண்டவருக்கு எவ்வளோ நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, ஆண்டவர் நம்பிக்கையாக தான் இருந்தார். ஆண்டவர் எவ்வளோ மறுதளிச்சவங்க இருக்கிறாங்க, காட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. கடைசி வரை ஆண்டவர் அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சார், ஆனால் அவங்களாலே முடியல. புரிஞ்சுதுங்களா நெறி? 43வது வசனம், உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக,
பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை பழைய ஏற்பாடு கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அறச்செயலை பத்தி சொல்றாரு. அடுத்த ஹெட்டிங் பாருங்க, தர்மம். அடுத்த ஹெட்டிங் என்ன? ஜெபம். அடுத்த ஹெட்டிங் என்ன? நோன்பு. அதாவது தானம், ஜெபம், தவம். 3 விஷயமும் கிறிஸ்டியன்ஸ்க்கு இருக்க வேண்டிய விஷயம். இது 3மே தவக்காலத்தில் இருக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது 3மே எப்பவுமே கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய நெறி. என்ன நெறி? தானம், ஜெபம், தவம். அது முடிஞ்சுதா? அப்புறம் சொல்றாரு, உண்மை செல்வம் என்ன, உடலுக்கு விளக்கு என்ன, கடவுளா செல்வமா, இதெல்லாமே மலையிலிருந்து சொல்லி கொடுக்குறாருங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும். அப்புறம் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், தீர்ப்பளிக்காத, ஜெபி, பொன் விதி என்ன, இடுக்கமான வாயில், போலி இறைவாக்கினர், இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. 7வது அதிகாரம் 21வது திருவசனம். அதாவது 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் ஒரு கிறிஸ்தவள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. கிறிஸ்தவனுடைய நெறிய சொல்றாரு. த வே ஆஃப் லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன் சொல்லி முடிச்சிட்டு கடைசி பேசேஜ் முடிக்கிறாருங்க. கன்க்ளூஷன். இயேசு பிரசங்கத்தை முடிக்கிறார், மலை பிரசங்கம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. கோயிலில் வந்து அதனால ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறியே, கடைசியில் என்ன சொல்லுவார் பாருங்களேன். மாறாக விண் உலகில் உள்ள என் தந்தையின் திரு உள்ளத்தின் படி, நெறியின் படி, எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதன் படி செயல்படுவோரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா, உன் பெயரால் நாங்கள் தியான மையத்துக்கு வரவில்லையா, உங்கள் பெயரால் நாங்கள் காணிக்கை போடவில்லையா, உங்களுடைய பெயரால் நாங்கள் மாதா சபைக்கு போகலையா, உங்களுடைய பெயரால் நான் உங்களுக்காக கொயரில் பாடவில்லையா. உங்கள் பைபிள் இதெல்லாம் இல்லையா? என் பைபிள்லையும் இல்லை, ஆனால் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே. உன்னுடைய பெயரால் நாங்கள் மரியாயின் சேனையில் சேவை செய்யவில்லையா, உன்னுடைய பெயரால் பங்கு பேரவையில் நாங்கள் செய்யவில்லையா, உன்னுடைய பெயரால் நாங்கள் ஊழியம் செய்யவில்லையா, உன்னுடைய பெயரால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, நாங்கள் மாலை ஜெபம் ஜெபிக்கவில்லையா, உன்னுடைய பெயரால் எல்லா ஞாயிற்றுக்கிழமைக்கும் கோயிலுக்கு போகவில்லையா. நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? நீ யாரு? இல்லை இல்லை இல்லை, அழகான வார்த்தை. அதற்கு நான் அவர்களிடம், நான் தான் மரியாயின் சேனையினுடைய தலைவி ஆண்டவரே, தெரியவே தெரியாது. பங்கு பேரவையில் நான் 15 வருஷமா இருந்தேன் எங்கள் பங்குல. அப்படியா, பங்குக்கு நீ வந்தியா அப்படின்னுவார். யாருக்காக செஞ்ச? கொயரில் நான் தான் உனக்காக பாடிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே, எனக்காகவா பாடுறேன் அப்படின்னுவார். ஒவ்வொன்றும் ஆண்டவர் கேட்பாருங்க, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது இதனுடைய வேதனை என்ன தெரியுமா? எனக்கு தெரியும்னு நான் சொன்ன ஆண்டவருக்கு என்ன தெரியாதுன்றார் அவர். நான் 50-60 வருஷம் ஆடுற இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு தெரியும், பைபிள் எனக்கு தெரியும், பைபிள் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு நான் சொன்ன ஆண்டவர் கடைசியில் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, எனக்கு தெரியவே தெரியாதுன்றார். எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. நம்ம என்னமோ செய்கிறோம் இவருக்காக செய்கிறோம்னு நினைக்கிறோம். எல்லாம் வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் எடுத்த ஆண்டவரே, அப்படியா, எனக்காக எடுத்தியா, இல்லை உனக்காக எடுத்தியா, இல்லை ஏதாவது ஆசீர்வாதங்களுக்காக எடுத்தியா, நீ என்ன செஞ்ச, யாருக்காக செஞ்ச, வாட் வாஸ் யுவர் இன்டென்ஷன், உன்னுடைய நோக்கம் என்னவா இருந்தது, என்னோடு இருந்து செஞ்சியா இல்லை உனக்காக செஞ்சியா, இல்லை பெருமைக்காக செஞ்சியா. ஆண்டவரே நான் வாழ்க்கையில் பொய்யே பேசினதில்லை, அந்த பொய்யே பேசலன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்த நீ, தாழ்ச்சி இல்லாமல் தற்பெருமையோட வாழ்ந்தியே. ஆண்டவரே நான் உன்னுடைய மகளாவே இருந்த ஆண்டவரே. ஆண்டு சொல்வார், எனக்கு உன்னை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நெறிக்கேடாக. அதாவது எப்படி ஆரம்பிச்சாரு? பரிசேயர் மறைநூல் அறிஞர்களின் நெறியை விடன்னு ஆரம்பிச்சார். உங்களுடைய நெறி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நெறியா சொல்லி இதுதான் கிறிஸ்துவனுடைய நெறி, இதுதான் கிறிஸ்தவனுடைய நெறின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்களேன், நெறிக்கேடாக. ஒரு வே ஆஃப் லைஃப்ல இருக்க வேண்டிய கிறிஸ்டியன் அந்த வே ஆஃப் லைஃப்ல இல்லாமல் போகும்பொழுது a beautiful word in the Bible, நெறிக்கேடாக. நம்ம சாதாரணமாக அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வார்த்தைங்க, ஆனால் இதுதாங்க அதனுடைய இம்பார்ட்டன்ஸே. த சிக்னிஃபிகண்ட் வேர்ட் இன் த பைபிள் நெறி. வெரி 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 சிக்னிஃபிகண்ட் வேர்ட் இன் த பைபிள். ரொம்ப 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 ஆழம் அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைங்க நெறி. நெறிக்கேடு. நெறிக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக நான் கூறுவேன்.
இனி இந்த நெறின்ற வார்த்தை நான் சொன்ன நூற்றுக்கணக்கான இடத்துல இருக்குது. நான் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்கிறேன். டப்புன்னு வாசிப்போம், ஆராதனைக்கு போவோம், கடந்து போவோம். நெறி, மத்தேயு நற்செய்தி 13:41. மத்தேயு 13:41. மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார், அவர்கள் ஆட்சிக்கு அனைவரையும் நெறி கெட்டோரையும். பாவிகள்னு பதில் சொல்லுங்க. அந்த வார்த்தை பாருங்களேன், நெறி கெட்டோர். இனி மத்தேயு 18:11. மத்தேயு 18:11 சீக்கிரம். அடுத்தால் மத்தேயு 21:32. நெறி தவறியோரை மீட்க வந்தாரு. 21வது அதிகாரம் 32வது திருவசனம். 21:32. நீதி நெறியை காட்ட வந்தார் திருமுழுக்கு யோவான். அவனை நீங்க கொண்டுட்டீங்க, தலையை விட்டீங்க. நெறியில் வாழ வந்தவன். 22:16. மத்தேயு தான் சொல்றது எல்லாமே, மத்தேயு 22:16. கடவுளின் நெறி. 24வது அதிகாரம் 4வது வசனம். 24:4. அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதீர்கள். பாவம் செய்யணும் வார்த்தை கிடையாதுங்க, நெறி தவற செய்யாதீர்கள். கிறிஸ்துவனுடைய நெறியை தவற செய்யாதீர்கள். 24வது அதிகாரம் 12. நெறிகேடு. 24வது அதிகாரம் 24. தோன்றி தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்வார்கள். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை, திருமுழுக்கு எடுத்தவர்களை நெறி தவற செய்வார்கள். கோயிலுக்கு போகாதீங்க, நற்கரணை வாங்காதீங்க, திருப்பலிக்கு போகாதீங்க, ஜெபமாலையை ஜெபிக்காதீங்க, சொரூபங்களை வைக்காதீங்க, நெறி தவற செய்வார்கள். போலி இறைவாக்கினர்கள் வருவாங்க. நற்கரணை வாங்காதீங்க, முட்டிக்கால் போட்டு வாங்காதீங்க, நாக்கில் வாங்காதீங்க. இன்னைக்கு வாங்கின எல்லாருக்கும் நான் நாக்கில் தான் கொடுத்தேன், யாருக்குமே கையில் கொடுக்கல. 2-3 பேர் கையை நீட்டி வந்தாங்க, நான் இப்படியே பிடிச்சிட்டு நின்னேன். இப்படியே பிடிச்சிட்டு நின்னேன் நாக்கில் வாங்கிறதுக்காக. அது ஒரு சுயநலம், ஏன் தெரியுமா? நாக்கில் வாங்குவதற்காக யாராவது கம்பல் பண்ணாங்கன்னா அப்படி சொல்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அவ்வளோ ஆசீர்வாதம் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. கையில் கொடுக்காம நாக்கில் கொடுத்த பொழுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெறி தவறு செய்வார்கள். ஏன்? நின்று வாங்கின பிரச்சனையா? முட்டிக்கால் தான் போடணுமா? ஏன் நாக்கில் தான் வாங்கினவா? கையில் வாங்கக்கூடாதா? நெறி தவறு செய்வார்கள் போலி இறைவாக்கினர்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல வாசிச்சிட்டோம். திருத்தூதர் பணி எடுங்க. திருத்தூதர் பணி 2:40. நெறிக்கெட்ட இந்த தலைமுறையை. 19:23. திருத்தூதர் பணி தான் எல்லாமே. 19:23. கிறிஸ்தவ நெறி. 22:4. 22:4. கிறிஸ்தவ நெறி. 24:14. 24:14. கிறிஸ்தவ நெறி. 24வது அதிகாரம் 22வது திருவசனம். கிறிஸ்தவ நெறி. போதும். பிரைஸ் தி லார்ட். இது நீங்க சும்மா அந்த உங்களுடைய திருவிவிலியத்தில் போய் வார்த்தை தேடல போய் நெறி நடுங்க. 100கணக்கான வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அது எடுத்தோன்னா நமக்கு டைம் போகும். இனி கடைசியா முடிக்கிறேன். காலையிலும் மதியானமும் சொன்ன அந்த டாக்கை ஒன்று சேர்ந்து முடிக்கிறேன். இந்த வாழ்க்கையை வாழ கஷ்டங்க. அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? சகஜமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா பாவங்களையும் செஞ்சு சகஜமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சகஜமாக வாழ வேண்டிய வாழ்க்கை கிடையாது கிறிஸ்துவ. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதுதாங்க என்னுடைய நெறி. ஆனால் அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நெறியை மாற்றி தீமை செய்பவர்களை நன்மை செய் அப்படின்றது இட் இஸ் டிஃபிகல்ட் டு லிவ். கஷ்டம், கஷ்டம். கண்ணால் உடம்பால் விபச்சாரம் செய்யாம இருக்கலாம், கண்ணால் விபச்சாரம் செய்ய முடியாதுங்க. அது கண்ணால் விபச்சாரம் செய்வோம். கஷ்டம். என்னால முடியாது, என்னுடைய மாம்சத்தால முடியாது. குத்தம் சொல்லாம இருக்கலாங்க, அப்படி வேணா நான் இருந்துப்பேன். ஆனா என்னால் கொலை செய்யாம இருப்பேன், கத்தியால கொலை செய்யாம இருப்பாங்க. ஆனா என்னால் குத்தம் சொல்லாம இருக்க முடியாதுங்க. தெரிஞ்சோ தெரியாமல் வாயில வந்துடும். அது அப்படி இல்லாம இருக்க முடியாதுங்க என்னால. கஷ்டம். ஆண்டவருக்கு இது தெரியும். அப்ப திருச்சட்டம் வாழ்வது கஷ்டம்னு தெரியறதுனால தான் திருச்சட்டம் உங்களால் வாழ முடியாது, உன்னுடைய மாம்சத்தால் வாழ முடியாதுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் அருளின் வழியாக உனக்குள்ள போய் அந்த பாவம் செய்யாமல் இருக்க ஆண்டவர் கொடுத்ததாங்க கிரேஸ், அருள் வெளிப்பட்டது.
உன்னால் வாழ முடியும். இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். கண்ணை தூய்மையா வைக்க முடியும், கையை தூய்மையா வைக்க முடியும், நாக்க தூய்மையா வைக்க முடியும். முடிஞ்சவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம், விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். எவ்ரி saint has a past, every sinner has a future. எல்லா புனிதருக்கும் ஒரு பாவ வாழ்க்கையினுடைய ஒரு பழைய காலம் இருக்கு. எல்லா பாவிக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அழிஞ்சு போக வேண்டியவங்க கிடையாது கிறிஸ்தவங்க. மாறணும், மாறுங்க. இந்த கிறிஸ்தவ நெறியில் வாழ்வதற்காக தான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய மகனின் வழியில் வாழதான் பாவ சங்கீதனம் கொடுக்கப்படுகிறது. அதில் வழியில் வாழதான் நற்கருணை கொடுக்கப்படுகிறது. அதனால டிஃபிகல்ட்னு மட்டும் சொல்லுங்க, இம்பாசிபிள் சொல்லாதீங்க. யூ கேன் லிவ் a life of the child of God by the grace of God. கடவுளுடைய கிருபையால், கடவுளால் அருளால் இது வாழ முடியும். நல்லவளா மகனா மகளா வாழ முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என் அருள் உனக்கு போதும். சட்டம் அல்ல, my grace is sufficient for you. my grace. அப்ப அந்த திமிர் அடங்கும். அப்ப வாயில வர ஒரே வார்த்தை தெரியுமா? நன்றி. ஆண்டவரே நன்றி, என்னால் வாழ முடியாத என்னை வச்சு வாழ வைக்கிறியே நன்றி. இந்த மண்பானைக்குள்ளேயும் இந்த ட்ரெஷரை கொண்டு போய் பொக்கிஷத்தை போய் வச்சியே நன்றி. ஆண்டவரே நன்றி இல்லாமல் எனக்கு வார்த்தையே கிடையாது. தாழ்ச்சியாக மாறிடுவோங்க. இந்த மாம்சம் செய்கிற இந்த எல்லா விதமான போக்கீர்த்தனம் நமக்கு தெரியும். இந்த மாம்சம் என்ன செய்யும்? ஆனால் இந்த மாம்சத்தையும் அடக்க ஆன்மாவை கொடுத்து, ஆன்மீகத்தை கொடுத்து, இந்த மாம்சத்தையும் புனிதமாக்கி இந்த உடலின் உயிர்ப்பை நிறைவேற செய்கிற ஆண்டவருக்கு நன்றி. அப்போ இதில் எனக்கு பெருமை கொள்ள வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய அருள். நம்ம காலையில் வாசி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பெருமை பாராட்ட எதுவுமே கிடையாது. திருச்சட்டம் வந்தால் நான் பெருமை பாராட்டுவேன். ஆனால் அருள் இருப்பதனால பெருமை பாராட்ட எனக்கு எதுவுமே கிடையாது. நான் பாவி. நான் இன்னைக்கு ஒரு புண்ணியத்தில் வாழ்றேன்னா இட் இஸ் பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட். நான் அழிஞ்சு போகிறவன், ஆனால் அழியாமல் இன்னைக்கு நான் வாழ்றேன்னா இட் இஸ் பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவரோட அருளால் மட்டுமே. இதான் திருச்சட்டமும் அருளும். புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா புரிஞ்சுதுன்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனிதமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆண்டவருடைய கிருபையால் வாழ முடியும்.